வணக்கம். வரலாறு காணாத பெருமழையால் பெரும் வெள்ளத்தால் சின்னாபின்னமாகி சிதைந்த சென்னை சற்றே மீள துவங்கி இருக்கிறது. மீட்பு பணிகள் இப்பொழுதுதான் ஏறத்தாழ நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது. வெள்ளம் வடிய தொடங்கி இருக்கிறது. அத்தியாவசிய சேவைகளுடைய சப்ளை மீண்டும் துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில அரசின் முன்னாடியும் சரி, சென்னை வாசிகளின் முன்னாடியும் சரி, மிகப்பெரிய சவால்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. நிவாரண நடவடிக்கைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பூஜ்ஜியத்திலிருந்து சென்னையுடைய பல பகுதிகள் மீண்டும் தங்களுடைய வாழ்வை துவங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட கால அளவுல இந்த பேரிடர்னால நாம கத்துக்கிட்ட பாடத்தை, நாம் செய்த தவறை திருத்திக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வது என மிகப்பெரிய நீண்ட கால உடனடியா இருக்கக்கூடிய சவால்கள் என்று அரசின் முன்னாலும் சரி, சென்னை வாசிகளின் முன்னாடியும் சரி மிகப்பெரிய சவால்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான மழை வருகிறது. சென்னையே சின்னாபின்னமாக மீண்டும் போகிறது, அழிய போது நாசா சொல்லிடுச்சுன்னு பொருளிகள் ஒரு பக்கம். பூண்டி ஏரி உடைஞ்சிடுச்சு, செம்பரம்பாக்க உடைஞ்சாச்சு, தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய மக்களை உளவியல் ரீதியா சிதைக்கக்கூடிய புரளிகள் சமூக ஊடகங்களையும் சரி, பொதுத்தளங்களையும் சரி பரவிட்டு இருக்கு. மற்றும் ஒரு மழையை எதிர்நோக்குகிறதா சென்னை? இன்னும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும்னே வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையும் சொல்கிறது. இதை தாங்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறதா? இதை தாண்டி பல கேள்விகள், பல தளங்கள்ல இந்த மழை சார்ந்த கேள்விகள் எழுகின்றன. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், புவி வெப்பமயமாதல், பல மேலை நாடுகள் அவங்களுடைய பொல்யூஷன், அவங்களுடைய செயல்பாடுகள், இதுவும் கூட இந்த மழைக்கு காரணம், இந்த பாதிப்புகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா? இது ஒரு காரணமாக இருக்கக்கூடுமா? இந்த அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு மழை பெய்யுது அப்படின்னா பாதிப்பு சென்ற நூற்றாண்டு இருந்ததை விட, சென்ற முறை இருந்ததை விட இந்த முறை அதீதமான பாதிப்பு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வடியும் வெள்ளமும் வடியாத துயரமும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர், மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள், அதே போல தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள், அதே போல திரு அருணாச்சலம் அவர்கள் இணைகிறார், சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர். மற்றும் நம்மிடையே இணைகிறார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள். இன்னைக்கு திரு கோபாலகிருஷ்ணன் கிட்ட இருந்து தான், தனியார் வானிலை ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் கிட்ட இருந்து அந்த நிகழ்ச்சி தொடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பீதியெல்லாம் பார்த்திருப்பீங்க வாட்ஸ்அப்ல, சமூக ஊடகங்கள்ல எல்லாம். நாசா சொல்லிடுச்சு இன்னொரு பிரம்மாண்டமான மழை பெய்ய போகுது, சென்னையே சிதைய போகுது அப்படிங்கிற இந்த ஒரு பீதியெல்லாம் தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ கணிப்பும் கூட சில நாட்களுக்கு மழை நீடிக்கும், there could be spells. இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு வானம் இருண்டுச்சுன்னா அவ்வளவு பீதி. மோசமான கட்டத்தை நம்ம கடந்துட்டோம்னு சொல்லலாமா? சென்னை கடந்துடுச்சுன்னு சொல்லலாமா? ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2-3 days எடுத்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி we can say the worst is over. பட் ஒன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது நம்மளோட மான்சூன் சீசன். இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் அட்லீஸ்ட் ஒரு எண்ட் ஆஃப் டிசம்பர் வரைக்கும் இருக்கும். பட் இந்த ஸ்பெல் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 2-3 நாளைக்கு இந்த போன வாரம் ஆற மாதிரி ஆகாது. தட்ஸ் வெரி கிளியர். பட் எவ்வளவு நாளைக்கு இந்த கணிப்பு? அட்லீஸ்ட் அன்டில் அடுத்த செவ்வாய் புதன் வரைக்கும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இவ்வளவு மோசமான ரெயின் மெட்ராஸ்க்கு வராது, சான்ஸ் இல்ல. மழை வந்தா கூட அது பேசிக்கலி பாண்டிச்சேரி, கடலூர், நம்ம டெல்டா மாவட்டங்கள் இங்கெல்லாம் தான் போக்கஸ்டா இருக்கும். சென்னையில டெஃபினட்டா மழை இருக்கும். மழை இல்லாம நேற்றுக்கு இருந்தது, இன்னைக்கு இருந்தது, ஷார்ட் ஸ்பெல்ஸ் இருக்கும். இந்த ஸ்பெல்ஸ் லோக்கலைஸ்டா இருக்கும். தாம்பரத்தை மழை பெய்யலாம், கொஞ்சம் எண்ணூர்ல மழை பெய்யலாம். பட் அக்ராஸ் த சிட்டி இந்த போன வாரம் ஆன மாதிரி ஒரு 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆறதுக்கு சான்ஸே கிடையாது. மோசமான கட்டத்தை கடந்துட்டு worst is over அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் திரு முத்துமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் ஏராளம். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஏறத்தாழ 40,000 ஊழியர்கள், அலுவலர்கள் களத்துல இருக்கிறாங்க, ராணுவம் களத்துல இருக்கு, ஆல் ஃபைன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட இருந்து மிக நீண்ட அறிக்கை வந்திருக்கிறது. எவ்வளவு பக்கம்னா 1, 2, 3, 4, 5, 6. இந்த அறிக்கையுடைய சாராம்சம்
கமல்ஹாசன் ஏதோ ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கார் போல, அரசாங்க இயந்திரத்தை குற்றம் சாட்டி இருக்கிறார். கமல்ஹாசனுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்து அவருக்கு கண்டனம் தெரிவித்து இவ்வளவு நீண்ட அறிக்கை யார்கிட்ட இருந்து? தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அமைச்சர், முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய அறிக்கை வருது. கமல்ஹாசனுடைய கருத்துக்கு அரசு இயந்திரத்துடைய ஒரு பகுதியாக ஒரு நிதி அமைச்சர், மூத்த அமைச்சர் கவனம் செலுத்தி, நேரத்தை செலுத்தி, மனசு செலுத்தி கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நேரமா இது திருமுத்து? அதாவது இப்போது தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கிற வடகிழக்கு பருவத்தின் காரணமாக ஏற்பட்டு இருக்கிற சேதம் என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றம் வருகிற போது இங்கு அரசியல் என்பதற்கும் இடமில்லை, ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கும் இடமில்லை என்பது பொதுவான கருத்து. ஆனால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்களே முன்னுரையிலே சொன்னீர்கள், வடகிழக்கு பருவமழை என்பது உங்களுக்கு 3 மாத காலகட்டத்தில் வெறும் 45 சென்டிமீட்டர் தான் சராசரியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சென்னையில் மட்டுமே ஏறக்குறைய 1822 மில்லிமீட்டர் வந்திருக்கிறது. வானிலை அறிக்கைப்படி இன்னும் தொடர்ந்து மழை இருக்கிறது. இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத இந்த இயற்கை சீற்றத்தை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் ஒருங்கிணைந்து அரசு எடுக்கக்கூடிய மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்து வருகிற போர்க்கால நடவடிக்கைகளை எண்ணி பார்க்க வேண்டும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, முப்படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், கப்பற்படை வீரர்கள், அமைச்சர், அரசாங்கத்துடைய மிக மூத்த அமைச்சர், ஏதோ ஒரு நடிகர் ஏதோ ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காருங்கிறதுக்காக 6 பக்க அறிக்கையை தயார் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு தருணமா இது? இல்ல, சரியான அறிக்கை முறையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த அறிக்கை கமலஹாசன் அவர்கள் சொன்னதற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அறிக்கையின் மூலமாக பொது சீற்றம், இன்றைக்கு இயற்கை சீற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நமக்கென்று ஒரு தார்மீகமான கடமை இருக்கிறது. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு போர்ப்பால் அடிப்படையில் இருக்கக்கூடிய தன்னால் இயன்ற பணிகளை செய்வது, அரசின் மீது குற்றம் சாட்டியது மிகவும் கண்டனத்துக்குரியது. அரசு மீது சமூக ஊடகங்கள் எவ்வளவோ பேருக்கு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அரசு இயந்திரம் அமைச்சர் பதில் அளிச்சிட்டு இருப்பாரா? பதில் அளிச்சிட்டு இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு நடிகர் சொல்லிருக்காருங்கிறதுக்காக ஒரு 6 பக்க அறிக்கை இல்ல, அந்த அது குறித்த கருத்தை சொல்வதற்கு என்ன அனுமதிகள்? இன்றைக்கு இந்த அறிக்கையின் மூலமாக கமலஹாசன் அவர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, கமலஹாசனை போன்று யாரும் தவறாக இம்மைச்சூடாக பேசிவிடக் கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனத்தை ஊழப்படுத்துவது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய போர்க்கால நடவடிக்கை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை குறை சொல்வதன் மூலம் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறார் என்று கருதுகிறேன். அது மக்களின் கண்டனத்திற்குரிய நான் கருதுகிறேன். அதற்கு பதிலளிக்க வேண்டிய நேரமா அரசியந்திரத்துடைய ஒரு சின்ன பகுதியை வச்சுப்போம். ஒரு அமைச்சர் 6 பக்க அறிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இது? ஒரு கருத்தை ஏங்க, ஒரு குடம் பால்ல ஒரு செட்டு விஷம் இருந்தாலும் கூட ஒரு குடம் பாலும் கெட்டுவிடும். அதை போல இன்றைக்கு விஷமத்தனமான கருத்தை யார் சொன்னாலும் அது கண்டனத்திற்குரியது, தமிழ்நாட்டின் மக்களுடைய கண்டனத்திற்குரிய என்பார். இது போன்ற விஷமத்தனமான கருத்தை யாரும் இனிமேல் சொல்ல வேண்டாம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் எடுத்து சொல்லுகின்ற முகத்தால் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டு இருப்பதாகவே என்னை போன்றவர்களும் நீங்களும் கருத வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கமல்ஹாசன் ஸ்பெசிபிக்காவே நிறைய விஷயங்கள் இருக்கு, தமிழர் பண்பாடு குறித்து இருக்கு. இந்த தருணத்துல அரசாங்கத்துடைய பிரையாரிட்டி இன்னும் அரசாங்கத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் ஏராளம். அறிக்கையில குறிப்பிடப்பட்டது போல ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் களத்தில் இருக்கு. அதுலதானே கவனம் இருக்கணும். குற்றச்சாட்டுகளுக்கு சமூக ஊடகங்கள் பதிலளிக்கிறதுக்காக இன்றைய கருத்து
பதிலளிக்கிறது விஷமத்தனத்தை போக்க வேண்டும் என்ற பதிலளித்து நீங்க விஷமத்தனமான கருத்து மற்ற இந்த மாதிரியான கருத்தை முதல் முன்வைக்கக்கூடிய ஒரே மனிதர் அல்ல கமல்ஹாசன். 1000 பேர் சமூக ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய எமினன்ட் பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் பதிலளிச்சு should that be the priority? இல்ல மன்னிக்க வேண்டும், இது விமர்சனம் செய்யக்கூடிய நேரம் அல்ல. ஆக்கப்பூர்வமாக மனப்பூர்வமாக எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து நம்மளுக்கு இயற்கையாக ஏற்பட்டுள்ள சோதனை வென்றெடுக்க தமிழக அரசு எடுக்கும் போர்க்கால நடவடிக்கையில் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒன்று உதவுகிறவா இருங்க, இல்லாட்டி உபத்திரம் பண்ணாதீங்க என்ற அடிப்படையில் தான் இந்த அறிக்கை கமலஹாசன் போன்றவர்களுக்கு தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லாதீர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக மக்கள் உணர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அறிக்கை கொடுத்து ஒரு நடிகர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு ஒரு 6 பக்க அறிக்கையை மூத்த அமைச்சர் கொடுக்கணுமாங்கிறத என்னுடைய கேள்வி. அந்த நான் திரு சுந்தரராஜன் திரும்ப சொல்றேன், கமலஹாசன் போன்ற விஷமத்தனமான பிரச்சாரம் வேறு எங்க வந்து விடக்கூடாது என்பதை பொதுமக்கள் உணர்ந்து அந்த கருத்து விஷமத்தனமானதுன்னா தானா முறியடிக்கப்படும். நான் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னொரு கருத்தும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் புவி வெப்பமயமாதல், தி குளோபல் வார்மிங், இந்த பொல்யூஷன், இவையெல்லாமும் கூட இந்த சீற்றத்துக்கு, வரலாறு காணாத சீற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சொன்னவர் நாட்டுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். இதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துன்னு நீங்க கருதுறீங்க? அந்த கருத்தோட முக்கியத்துவம் குறித்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து தான். அதாவது இப்போ அது குளோபல் வார்மிங் அப்படிங்கறதோட கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு தான் இப்ப சொல்றாங்க. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது புவி வெப்பமயத்தினால எல்லா இடத்துல இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைகள் பயங்கரமா மாறிட்டு வருது. நம்ம சென்னையில் இது மாதிரி மழை பெஞ்சிருக்குன்னா பெஞ்சிருக்கு, ஆனா இந்த இன்டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா, இவ்வளவு அதிகமாக பெய்யக்கூட அது குறிப்பிட்ட குறைவான ஒரு காலத்துல இது அதிகமாக இருக்கு. ஆக இது கிளைமேட் சேஞ்சினுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சொன்னேன். இப்ப கிளைமேட் சேஞ்சுங்கிற பினாமினா உலகத்தில் இருக்கக்கூடிய 99% சயின்டிஸ்ட் ஏத்துக்கிறாங்க. அது சொல்றாங்க, இதுக்கு நம்ம மாற்றங்கள் செஞ்சாகணும், நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் தான் மினிஸ்டர் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவில் கிளைமேட் சேஞ்சினால் என்ன பாதிப்புகள் உண்டாகும் என்கின்ற ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. 2013 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஸ்டடிஸ் இருக்கு. ஏன் போன வருஷம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மழை இருக்கு, ஃபிளட்ஸ் அதிகமா வரும்னு சொல்றாங்க, ஹீட் வேவ்ஸ் அதிகமா வரும்னு சொல்றாங்க, சைக்ளோன்ஸ் அதிகமாக வரும்னு சொல்றாங்க. ஏன் நான் சொல்ல போனா தமிழ்நாடுக்குன்னு ஒரு டிராப்ட் இருக்கு கிளைமேட் சேஞ்சுக்கான, ஜூன்ல 2014 அதுல சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அதிகமாக மழை பெய்யும், கோஸ்டல் ரீஜன்ல அதிகமா மழை பெய்யும் சொல்றாங்க. அதுக்காக ரெயின் மேனேஜ்மெண்ட் நீங்க ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் சொல்றாங்க. இதுக்கு ஒரு அதிகாரியும் நியமிக்கப்பட்டுள்ளார், ஒரு ஜியோ போட்டிருக்காங்க 2011 அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆக இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்துருச்சு அப்படிங்களா. குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுங்கிற பினாமினா நமக்கு 92 தெரியும். இந்தியா அதுல ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கு, அதற்கான ஆயத்த பணிகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது. குவைட்டோ புரோட்டோகால் நமக்கு கையெழுத்து போட்டிருக்கோம், தெரியாத விஷயங்கிறதெல்லாம் இல்ல. அப்ப இந்த மிஷினரியை நம்ம மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மென்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் மாத்திட்டோம், மத்திய அரசாங்கம் இருக்கு. அப்ப கிளைமேட் சேஞ்ச் ஒரு விஷயமே இல்லன்னு யாராலும் மறுக்க முடியாது, அது இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் சொல்ல போறேன்னா, இந்த மழை இதோட நின்று போறது கிடையாது. இனிமேல் இது போல இயற்கை சீற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். அதான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ். அப்ப அது எப்படி கையாள்வது, அது எப்படி மேலாண்மை செய்வது, இதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்ன செய்யணும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸ் என்ன கொண்டு வரணும், இது போன்ற விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தான் மத்திய அரசு அமைச்சர் சுட்டி காமிச்சார். அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். ஆனால் அதை விடுத்து விட்டு நாம இன்னும் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, அமைச்சருடைய கருத்துடைய முக்கிய சாராம்சம் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இந்த சீற்றத்துக்கு ஒரு காரணங்கிறத தாண்டி மேலை நாடுகள் இவங்க அதிகமான பொல்யூஷன்ல ஈடுபடுறாங்க, அவங்களுடைய செயல்பாடும் இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு சர்வதேச மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது சொல்லும்போது, இதுவும் ஒரு அரசியல் கருத்தா பார்ப்பதா, ஒரு சர்வதேச அரசியல் கருத்தா தானே பார்க்க முடியும்? இல்ல அப்படி இல்ல. இப்போ நம்முடைய சகோதரர் வெற்றிச்செல்வன் சொன்னது போல, இன்னைக்கு பிரான்ஸ்ல இப்போ 150 நாட்டுடைய தலைவர்கள் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாநாடு நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி கிளைமேட் சேஞ்ச் பத்தி, குளோபல் வார்மிங் பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது, இது ஒட்டுமொத்தமாக உலகத்தை பாதிக்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை சீரியஸா பார்க்கணும் தான். இங்க பிரதமர் கூட ரொம்ப உடனடியான நடவடிக்கை தேவை நம்ம பிரதமர் சொன்னாங்க. இன்றைக்கு அந்த மாநாட்டில் நடந்த அத்தனை தலைவர்களும் அதை தான் பேசுறாங்க.
இது ஒரு காரணமாக அதுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக சொல்லும் பொழுது தொழிற்சாலைகள் அதுல வெளியில வர புகையோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணம்னு சொல்லும் பொழுது இது டெவலப்டு நேஷன்ல தான் அதிகமாக இது போன்ற பொல்யூஷன்ஸ் இருக்கு, அது இதை பாதிக்கிறது என்று சொல்வதில் ஒன்னும் தப்பில்லை. அவர் எந்த நாடையும் குறிப்பிட்டு எல்லாம் ஒன்னும் சொல்லல. இது எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க. ஜவடேகர் பேசின சப்ஜெக்ட் இல்ல இது. மேனகா காந்தி கூட இந்தியாவும் கூட தான். இப்ப அதனாலதான் யதார்த்தத்துக்கு வருவோங்கிறேன். நான் என்ன சொல்றேன், இது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்ல, இந்த நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளணும். அவரே பேசும்பொழுது கூட ஏரியினுடைய அந்த கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது, இதெல்லாம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொல்லுவது அல்ல, அது பொதுவாக இப்படி இருக்கிறது. இது எல்லாரும் சேர்ந்து தான் சரி செய்யணுங்கிறதுக்காக தான் 150 நாடுகளுக்கு மேற்பட்ட தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. சோ இன்றைக்கு இந்த அளவுக்கான பாதிப்பை வைத்துக் கொண்டாவது நாம அடுத்து நம்ம சரி பண்ணிக்கணும். நீங்க இதை கூட சரி செய்ய மாட்டோம்னு சொன்னா, அவர் சொன்னது போல எதிர்காலத்துல எந்த மாதிரி வரும், பருவநிலை தவறி மழை பெய்யும், வெள்ளம் வரும், இல்லாட்டி டிராட் வரும்னு சொல்லும் பொழுது எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? நம்ம இயற்கை நமக்கு கொடுத்த எச்சரிக்கையா நம்ம பார்க்கணும். மாற்று கருத்து இல்ல. நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். மீட்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பணிகள், அதாவது ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பெரும்பாலும் நிறைவடைந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு அரசு இயந்திரம் ஒட்டுமொத்தமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கு, ராணுவம் இருக்கு. இந்த ஒரு மீட்புல இன்னும் குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அது செவனே செய்யப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் நிவாரணத்தை பொறுத்தும், டிசீஸ் அவுட் பிரேக், தொற்று நோய்கள் பொறுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் மீட்பிலே தொய்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் அத்துணை தொலைக்காட்சி ஊடகங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று வரை மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மீட்பு முறையாக நடைபெறவில்லை. மீட்பு மட்டுமல்ல, மீட்புக்கு பிறகு நடக்க வேண்டிய நிவாரண உதவிகளும் இன்றைக்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த நிவாரணங்களும் முறையாக கிடைத்திருக்காது. நான் இந்த நேரத்திலே பிரதமர் மோடி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல வேளை அவர் 3ஆம் தேதி மட்டும் வரவில்லை என்றால் அரசு இயந்திரங்கள் இவ்வளவு வேகமாக இந்த இப்ப செய்திருக்கக்கூடிய வேலையாவது செய்திருக்குமா என்று நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன். அவன் ஒரு வகையில அப்படி சொல்லிட முடியுமா? நான் சொல்லி முடிச்சேன். என்னன்னா 939 கோடி முதல்ல கொடுத்தாங்க. அப்ப கூட வந்திருந்த பாஜக அமைச்சர்களுக்கே தெரியாது. அவங்க என்ன 2-3 நாள் கழிச்சு மோடி மலேசியா சிங்கப்பூர் வரும்னு சொன்னாங்க. நல்ல வேளை மத்திய அரசு மோடி அவர்களை கேட்டோ அல்லது வேறு வழியிலையோ 939 கோடியை ஒதுக்கினார்கள். அதன் பிறகு உள்ளபடியே நாம் பாராட்ட வேண்டியது, மோடி அவர்கள் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டியவர். இது வந்த பிறகு சற்று வேகமாக வானூர்தியிலே செல்ல வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்பட்டது. அவரும் வந்தார். இன்றைக்கு ஒரு வேகமான ஒரு நிலை என்று நான் முழுமையாக சொல்ல முடியாது. இன்னும் நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க, சென்னை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரத்திலே கெஞ்சுகின்ற அந்த அவ்வள நிலை, போட்ல போய் 3வது மாடியில் இருப்பவர்கள் தங்களுடைய வாளியை கீழே இறக்கி அதுல ஒரு பாக்கெட் தண்ணி போடுங்கிறதுக்கு அலறுகின்ற அலறல் எல்லாம் நம்ம மறக்க முடியாது. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு கூட பல இடங்கள்ல பல அமைப்புகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்குத்தான் கடலூர் கலெக்டர் ஆட்சியர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த தொண்டு நிறுவனங்கள் கடந்த ஒரு மாசமா பொருளை கொடுக்கறாங்க, அது மக்களுக்கு தேவையுள்ள இடங்களுக்கு போல, அதை யாரோ பறிச்சு கொடுக்கறாங்க, இனிமேலாவது மாவட்ட அலுவலகத்துக்கு பதிவு செய்து விட்டு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்ற வார்த்தை கூட இப்பதான் வந்திருக்கு. 20% மின்சாரம் இன்னும் கொடுக்கல, 80% கொடுத்தாச்சு 2 நாளைக்கு முன்ன சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தான் வேளச்சேரி மாதிரி பல மின்சார இணைப்பகங்கள் வேலையே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உடனடியான பிரையாரிட்டி சேஃப்டி தான். தண்ணீர் வடிந்து பல இடங்களில் மக்கள் அதை எதிர்பார்க்கல. மக்கள் என்ன சொல்றாங்க, உண்மையே சொல்லுங்கன்னு எதிர்பார்க்கல. ஒழிய நீங்க எங்களுக்கு மின்சாரம் கொடுங்க, இவ்வளவு பிரச்சனை கிடையில கொடுங்கன்னு சொல்லல. மக்கள் எதிர்பார்க்கிறது நடந்த உண்மையை சொல்லுங்க. இப்ப நீங்க கூட கேட்டீங்க ஒரு வார்த்தை, நிவாரணங்களும் சரி மீட்பும் சரி. நேற்று கூட நான் ஜாபர் கான்பேட்டை பகுதிக்கு நேரம் போனவன், போய் பார்த்தேன். நேற்று கூட மக்களுக்கு இடையில ஒரு பீதியை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமும், பிறகு அவ்வாறு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல், அந்த ஒட்டுமொத்த அந்த தகவல் என்பது நான் நிக்கிற இடத்துல சொல்லிட்டு போறாரு ஒருத்தர். உடஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு வருது? ஒரு 4:30 மணிக்கு நான் செம்பரம்பாக்கம் வழியா வந்துட்டு இருக்கேன். செம்பரம்பாக்கத்துல மழை கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு ரூமரை வாங்குறீங்க, பீதியை கிளப்புறது. மக்கள்கிட்ட நான் சொன்னேன்,
செம்பரம்பாக்கம் உடைஞ்சா இந்நேரம் நாம இங்க இருந்துகிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த ஸ்பாட்ல இருக்கேன். இன்னைக்கு நாம இங்க இடத்துல இருக்க முடியாது. நம்மளை விட வேகமா அது வந்து தண்ணி வந்திருக்கும், அது பொய்ன்னு சொன்னோம். அப்புறம் மக்கள் அப்படி இருந்து அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படுச்சு. இது நடந்த ஜாபர்கான் பேட்டை. நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு தொண்டு நிறுவனங்கள், எனக்கு இந்த ஜித்தா தமிழ்ச்சங்கம் போன்ற இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு கொண்டு அங்கங்கே நாங்க இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும் கேட்கக்கூடிய விஷயங்களை நான் கண்ணால கண்டேன். ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு அரசாங்கம் இன்னும் வேகமாக செயல்படணும். அதுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யலாம். முன்னாள் மாநகராட்சி அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களை அழைங்க, தன்னார்வ தொண்டர்களை அழைங்க, நல்லவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவளுங்க அழைச்சு ஒரு கூட்டம் போட்டு, வெறும் திடீர் என்று எல்லா ஐஏஎஸ் அதிகாரி ரெண்டு நேரத்து வந்து உட்கார்ந்த மாதிரி ஏன் 10 நாளைக்கு முன்ன உட்கார, ஏன் 20 நாளைக்கு முன்ன உட்கார்லன்னு மக்கள் கேட்காம இருக்க மாட்டாங்க. இனியாவது இந்த வேலைகளை நம்ம செய்வோம். யாரையும் குற்றம் சுமத்த வேண்டியிருக்கான்னு நான் சொல்லல. இனி குற்றத்தை களைந்து சர்வகட்சி உங்களால சேர்க்க முடியலனா, முன்னால் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் இருக்காங்க, தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சேலத்தில் இருந்தும் திருச்சியில இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் மக்கள் கொண்டு வந்து பொருள்களை கொடுக்கிறார்கள். அந்த நான் கண்ணால பாக்குற இந்த மாதிரி பொருள்களை கொடுக்கலைன்னு சொன்னா பசியும் பட்டினியுமாக இருப்பார்கள். ஊர் கூடி மீட்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அரசு ஒண்ணு சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். மாற்றுக்கிறது. முத்துமணி அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், கமலஹாசன் அரசியல் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், எல்லாம் பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு வந்த தகவல்கள் என்ன, எங்களுடைய கட்சிக்காரங்க மடிப்பாக்கத்துல இந்த மாதிரி தொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கே கூட இவருக்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, இல்லாட்டி ரீஜன் ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதிமுக, இன்னைக்கு அதிமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப மக்கள் என்ஜிஓஸ் அவங்களா செய்யறாங்க. அப்படி பண்ணும்போது இது போன்ற நடவடிக்கைகள் செய்யப்பட்ட விஷயம் இல்ல. அதிமுக தலைமையை கூட அறிவித்திருக்கு, யாராவது முதலமைச்சர் படத்தை ஒட்டணும்னு வற்புறுத்தினா எங்களுக்கு சொல்லுங்க, நடவடிக்கைக்கு தீவிர. திரு ஹரி எங்க கட்சிக்காரங்க பேர்ல தான் கேஸ் போட்டிருக்காங்க. நான் பேசின உயரதிகாரிகிட்ட பேசுறேன், எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற தன்மையில உயரதிகாரி எங்கிட்ட பேசினா தெரியும். நான் கமிஷனருக்கும் எல்லாருக்கும் மெசேஜ் வேற அனுப்பிச்சிருக்கிறேன். மடிப்பாக்க பகுதியில் எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற எங்களுடைய தொண்டர்கள் இந்த மாதிரி சேவை, இது மாதிரி எத்தனை பேருக்கும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் செய்யும் பொழுதே இந்த பிரச்சனை எத்தனை என்ஜிஓஸ் எவ்வளவு பேசுறாங்க எடுக்கணும் சார். நான் காவல்துறையும் தானே சார் சேர்த்து, நான் காவல்துறை கிட்ட பேசினேன். இன்று அதிமுக தலைமையிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கு. பட் அப்படிப்பட்ட என்ன கேட்கிறேன், அதுதான் சொல்ல வர, தயவு செய்து அரசியல் திரும்ப சொல்லுங்க. நான் இன்றுதான் சொல்றேன். ஆமா, இன்று நடந்ததுனால என்னுடைய கொடுத்த பொருள்களை தனியாக பேக் பண்ணது. எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா, நான் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா, அரசியல் ஒரு 10 நாள் கழிச்சு பேசிப்போம். இப்பொழுது அலோ பண்ணுங்க, எல்லாரையும் அலோ பண்ணுங்க. மக்கள் அவங்களா வந்து அவங்க பணத்தை போட்டு எல்லாம் எத்தனை என்ஜிஓஸ் என்ன வெளியூர்ல இருந்தா வெளி மாநிலங்கள்ல இருந்து இன்னைக்கு பார்த்தேன்ல, உத்தரப்பிரதேசத்துல இங்க மழை வரக்கூடாது, மக்கள் சேவ் பண்ணணும், யாகம் நடத்துறாங்கன்னு பாக்கணும். நம்ம நாடு இந்தியா முழுக்க எல்லாரும் செய்யும் பொழுது இங்க மாத்திரம் இந்த அரசியல் செய்யலாமா? நான் திரு முத்துமணி அவர்களுடைய பதில் கேட்க விரும்புறேன். இன்னொரு ஒருங்கிணைப்பு இன்னும் பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. இன்னைக்கு பல தொண்டு நிறுவனங்கள், பல தனி மனிதர்கள் இவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த ஒருங்கிணைப்பு இன்னும் பெட்டரா இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை மறுக்க முடியுமா திரு முத்துமணி? இல்ல, ஒருங்கிணைப்பு என்பது நல்ல காரியம். அதாவது பெரும் சோதனை ஏற்பட்டிருக்கிற காலகட்டத்தில் ஊரெல்லாம் தீப்பிடிச்சு இருக்கும்போது நீங்க கூட்டம் போட்டு இன்னும் சேர்ந்து இப்படி செய்ய முடியறதுக்குலாம் நேரம் கிடையாது. ஒவ்வொரு நிமிடத்தையும் பொன்னான நேரமாக கருதி தங்களால் இயன்ற உதவிகளை அந்தந்த பகுதியில் அமைப்புகளும் தனிநபர்களும் செய்ய முன்வர வேண்டும். இதான் பெரும் வெள்ளம் வந்திருக்கும் போதோ, புயல் வந்திருக்கும் போதோ, தீப்பிடிக்கும் போதோ ஒருங்கிணைப்போ எல்லாரும் வாங்க உட்கார்ந்து பேசும் என்பது மற்றவர்களும் வரும்போது ஒரு பகுதிக்கு உணவு தேவைப்படும், அதே பகுதிக்கு இன்னொரு சிலர் உணவு எடுத்துட்டு வராங்க. அந்த பகுதியோட தேவை வேறும். இந்த சமயத்தில் அரசுடைய ஒரு ஒருங்கிணைப்பு கான்ட்ரடிக்ஷன் பேசுவதும் ஏற்புடையதல்ல. என்னதான் கமகன் திரு முத்துமணி திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க திரு முத்துமணி. ஐ திங்க் தேர்ஸ் a problem in the line. மீண்டும் வருவோம். ஒருங்கிணைப்பு இனிமேல் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஒருங்கிணைப்புக்கு நேரம் சாத்தியப்படாது. நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். நம்ம வந்து ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொருவரும் எனக்கு அழைப்பு வர வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய நேரம் அல்ல இது. நன்மை பேசுகிற போது அழைச்சு கூட்டு சேர்ந்து கூட்டம் போட்டு செய்யுங்க அப்படின்றாங்க. அதற்கு இயற்கையாகவே நேரம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து பம்பரமாக சுற்றி போற அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட செஞ்சு கொண்டு காவல்துறை அதிகாரி சொல்லி எங்களை கேட்காம நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. என்கிட்ட தான் பேசினாரு.
இந்த பணியில் ஈடுபட்டு காவல்துறை அதிகாரி நம்பர்லாம் தெரியுமா? வருவாய்த்துறையோடு உயர் அதிகாரிக்கு நான் பேசணும், அது வேற விஷயங்க. கீழே கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி எங்கிட்ட சொன்னாரு, எங்களுக்கு சொல்லாம வராதீங்கன்னு சொல்றாரு. என்ன நியாயம்? போட்டோ போட்டு எங்களுக்கு குழு அமைச்சு எங்களுக்கு சேர்த்துக்க அப்படின்றது சாத்தியம் இல்ல, பிராக்டிகலாக தேவையில்லை. அத நம்முடைய இடையில சொன்ன குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். இங்க செயல்பாடு இல்லை என்பது நான் ஒரே வரியில் மறுக்கிறேன். மற்றபடி தொண்டு நிறுவனம் செய்கிறது என்று சொல்லிவிட்டு அவரே அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டார். தொண்டு நிறுவனம் முறையாக உங்களுடைய பொருட்கள் கொண்டு போய் சேர்வதால் அரசிடம் கொண்டு வந்து ஒப்படைகள் முறையாக செய்வதற்கு வழிவகுக்கும் என்று சொன்னதையும் அவரே அவருக்கு சொன்ன பதிலாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த விவாதத்தின் இந்த பகுதியில் நம்முடைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் திரு அருணாச்சலம் அவர்கள் இணைகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்போ எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, பல பீதி பரவது, நாசால சொல்லிட்டாங்க சென்னை அழிய போகுது அப்படின்னு. கோர்ஸ் அவையெல்லாம் வெறும் பீதிகள், வதந்திகள் தான். இதுவரைக்கும் சென்னை பார்க்காத ஒரு துயரம். பல கட்டங்கள்ல புயல் வரும், புயல் கரையை கடக்கும் போது ஆபத்துன்னு, புயல் அப்படிங்கிற பேச்சு இல்ல, புயலுக்கு பேர் இல்ல. ஆனா மழை பெய்யுது, தொடர்ந்து பெய்யுது. இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு பாதிப்பு. சுற்றுச்சூழல் ரீதியாக இந்த குளோபல் வார்மிங், இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒரு மிக முக்கியமான காரணி அப்படிங்கறத அறிவியல் ரீதியா மறுக்க முடியாது. இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில இந்த டிசாஸ்டர் எழுந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆய்வுகள் என்ன சொல்லுது? என்ன ஸ்பெசிபிக்கான காரணம் இது? இது பருவநிலை மாற்றங்கள் அதிகமாக வந்திருக்கிறதுனால கடந்த 50 வருஷத்துல அதிகமான மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால இப்ப இந்த மழைக்கு காரணம் இப்ப நம்முடைய இந்தியன் ஓஷன்ல நடந்திருக்கக்கூடிய அந்த கூல் வாட்டர், ரொம்ப குளிர்ந்த தண்ணீர் வெளியில வரக்கூடிய வந்ததுனால, அதுல காற்றும் சேர்ந்து வந்ததுனால இந்த மழை அதிகமாக, வடகிழக்கு பருவமழை நமக்கு எப்பவுமே கிடைக்கக்கூடியது. வடகிழக்கு பருவமழை எப்பவும் நமக்கு குறைந்த பீரியட்ல தான் இருக்கும். குறைந்த பீரியட்ல அதிகமான மழை பெய்யக்கூடியது. இந்த வருஷம் அதோட ஒரு 60% அல்லது 70% அதிக மழை உடனே வந்திருக்கு. அதாவது வெரி ஷார்ட் பீரியட்ல, ஷார்ட் ஸ்பெல்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே பருவநிலை மாற்றங்கள். நம்ம எவ்வளவு பேசுறோமே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் இந்த பருவநிலை மாற்றங்களால நம்ம அதை சந்திக்கக்கூடிய துயரங்கள் எப்படி வருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இன்னும் நம்ம பாடம் படிக்கல. இன்னைக்கு அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காப்பு இது 10ன்னு சொல்லிட்டு இப்ப பாரிஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. 145 நாடுகள் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த பருவநிலை மாற்றங்கள்ல வரக்கூடியது ரெண்டே. நம்ம இந்தியன் சவுத் ஏஷியன் இந்தியன் கண்டிஷன்ல மான்சூனல், நமக்கு மான்சூன் தான் எல்லாமே கொண்டு வருது. அதுல 2 மான்சூன் சவுத் வெஸ்டும் நார்த் ஈஸ்டும் வருது. இந்த தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுல அதிகமா நமக்கு வரக்கூடியது இந்த நார்த் ஈஸ்ட். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் அதிகமாக மிக குறுகிய காலத்துல கிடைக்கக்கூடிய மழை. அது எப்பவுமே உண்டு. இந்த தடவை என்ன இருக்குன்னா, இந்த கடல்ல இருந்து நம்மளுடைய இந்தியன் ஓஷன்ல இருந்து, இந்திய பெருங்கடல்ல இருந்து அந்த மாற்றங்கள், இந்த சூழ்நிலை மாற்றங்கள்னால டெம்பரேச்சர் குறைஞ்சதுனாலையும் கூடுதலை அந்த டெம்பரேச்சர் அதிகமா குறைஞ்சு கூடி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல குறைஞ்சு வரும்போது அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுனால தான் இந்த தடவை நமக்கு அதிகமாக கடலோர மாவட்டங்கள் இதுக்கு பாதிக்கப்பட்டது. காரணம் கடலோர மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. காரணம் நம்ம அந்த இந்தியன் ஓஷன்ல ஏற்பட்டக்கூடிய அந்த அப்ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவோம், அந்த மாற்றங்கள், அதாவது சுழற்சி மாதிரி குளிர்ந்த தண்ணீர் வெளியில வரும்போது நமக்கு அதிகமான மழையும், குறைந்த அதாவது சூடான உள்ள தண்ணீர் வெளியில வரும்போது வறட்சியும் வரக்கூடியதான் இந்த பருவநிலை மாற்றங்களுக்காக காரணம். இது என்னமில்லாம காரணம் சொல்றாங்க. இன்னொன்று நம்ம பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இப்ப இன்னைக்கு மழை வந்தது, சுனாமி வரும்போது நம்ம அந்த நேரத்துல பேசுற மொழியை நம்ம இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கைக்கு சேர்ந்து போகணுங்கிற இந்த கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் யார் மனசுலயும் வரல. இந்தியாவிலும் சரி, பொதுவா எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்ததுனால அவங்க எந்த பருவநிலை மாற்றங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய எல்லாமே அவங்க ரெடியா வச்சிருக்காங்க. சுனாமி வந்தா கூட அதை ப்ரெடிக்ட் பண்ணவும் அந்த மாதிரி எல்லாமே அவங்க தயாரா வச்சிருக்காங்க. நம்ம அந்த இது இல்ல, வந்த பிறகுதான் அதுதான் முக்கியமான காரணம். நான் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ஸ்ட் இஸ் ஓவர், சென்னையை பொறுத்த வரைக்கும் மோசமான கட்டத்தை கடந்துட்டோம் அப்படின்னு. இன்னும் இந்த ஒரு பருவமழை காலம் அப்படிங்கிறது டிசம்பர் மிட் வரைக்கும் இருக்கு. டிசம்பருடைய 20 தேதிகள் வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நவம்பர் மாசம் மத்தியில வரும்போது அதுதான் மோசமான கட்டம் அப்படின்னு நினைச்சோம். தீபாவளிக்கு முந்தின பெஞ்ச மழை, அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு வந்தபோது அதுதான் மிக மோசம், அந்த மோசமான கட்டத்தை கடந்துட்டோம்னு நினைச்சோம். இப்பொழுது இப்ப மோசமான கட்டத்தை கடந்துதான் கருதுறோம். இது போன்ற ஒரு பாதிப்பை இந்த ஒரு பருவ காலத்திலேயே சென்னையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு சில கரையோர மாவட்டங்களோ இந்த ஒரு பருவ காலத்திலேயே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேசிக்கலி அந்த பாசிபிலிட்டி ரூல்ட் அவுட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் கோயிங் டு பி தேர் அன்டில் எண்ட் ஆஃப் டிசம்பர். இன்ஃபேக்ட் சில வருஷங்கள்ல
ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆல்சோ போயிருக்கு ஆக்சுவலா. தானே புயல்லாம் இறுதியில தான் வந்திருக்கு. கரெக்ட். சோ அது ரூல்ட் அவுட் இல்ல. சோ பட் நீங்க ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு ரோல் பேக் 2-3 பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னீங்க. சோ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் அ பாயிண்ட் தேர். ஒன்னு வந்து இந்த மழை, இந்த போன வாரம் மழை வந்து அது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான இது கண்டிஷன் ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி we had 3 short spells, intense spells. ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த நவம்பர் 8-9 வாக்குல ஒரு 20 சென்டிமீட்டர் வந்தது. அப்புறம் தீபாவளியின் போது ஒரு 20 சென்டிமீட்டர். அப்புறம் அந்த தேன்கிழமை ராத்திரி நீங்க பாத்துருப்பீங்க சவுத் சென்னை ஃபுல்லா ஹெவி ரெயின். இந்த 3 மழையிலே வந்து லேக்ஸ் வேர் ஃபுல் அண்ட் போத் அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் எல்லாமே ரீச் சூப்பர் சேச்சுரேஷன். ஸோ இந்த மழை இந்த 3 days பேக் வந்த மழை வந்து ஒரு ரேடியஸ் ஆஃப் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்ல வந்து an average of 30 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு ஓவர் 24 hours. So just to go back, இவர் சொன்னது கரெக்ட். இப்போ வந்து இன்க்ரீசிங்லி வந்து நீங்க வந்து வெதர் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்கி ஸ்பெல் வருது. ஒரு 24 hours 30 சென்டிமீட்டர்ஸ்ங்கிறது எந்த சிட்டியும் தாங்காது. அது நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா வந்து இந்த ஸ்பெல் வந்து 3 ஸ்பெல்க்கு அப்புறம் வந்த ஸ்பெல். அதனால என்ன ஆச்சு, அப் ஸ்ட்ரீமும் சேச்சுரேட்டட், டவுன் ஸ்ட்ரீமும் சேச்சுரேட்டட், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் ஆல்சோ கேவ்ட் அப், எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராப்ளம் வந்தது ஆக்சுவலா. ஸோ பட் இது வந்து ஃபியூச்சர்ல வந்து குளோபல் வார்மிங்கும் சரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பலருடைய அச்சத்தை தான் உங்கள்கிட்ட நான் கொண்டு போற விரும்புறேன். இன்னும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி எல்லாம் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு மழை, கடுமையான மழையை வந்து எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்லாம் பல கணிப்புகள் பரவிட்டு இருக்கு. இஸ் தட் ட்ரூ? கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 3-4 டேஸ்க்கு வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஓவர் சிச்சுவேஷன் ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இஃப் அட் ஆல் ரெயின்ஸ் வந்தா கூட பாண்டி, கடலூர், டெல்டா மாவட்டங்கள் தான் இருக்கும். சென்னையில வந்து 2-3 ஸ்பெல் இருக்கும், அவ்வளவு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். கடலூர்ல வரும் அப்படிங்கறத லேசா எடுத்துக்க முடியல. சென்னை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ கடலூர் பல முறை புரட்டி போடப்பட்ட பகுதி. கரெக்ட். கடலூருக்கு இன்னும் இன்றைக்கும் கடலூர் தான். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் சோர்ஸ். இப்போ வந்து நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. நாசா ரூமர், அந்த பஞ்சாங்கம் ரூமர், இந்த ரூமர், அந்த ரூமர். பூண்டி உடைஞ்சிருச்சு, போரூர் உடைஞ்சாச்சு, உடைய போகுது, திறக்க போறாங்க, இதை திறக்க போறாங்க. கரெக்ட். நான் வந்து ஒரு வானிலை ரீதியா தான் பேசுவேன், பாலிடிக்ஸ் பேச வேண்டாம். பட் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து நான் வந்து ஒரு பப்ளிக்கா பேசுறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு அபிஷியல் வாய்ஸ் ஷுட் பி தேர். பீப்புள் வந்து இப்போ பப்ளிக் வந்து எங்களோட வெதர் ஃபோர்காஸ்ட் பார்க்கணுங்கிறது கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு அபிஷியல் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ வந்து நேற்றுக்கு வந்து எங்க லொக்காலிட்டியில பவர் கிடையாது. பீப்புள் என்ன சொல்றாங்க, பவர் இல்லாத பத்தி ப்ராப்ளம் இல்ல, பட் எப்ப வரும் கரெக்டா சொல்லுங்க போறோம். இந்த ரைட் இன்ஃபர்மேஷன், அபிஷியல் இன்ஃபர்மேஷன், சிங்கிள் இன்ஃபர்மேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து அது வராத போது இந்த பீதிகளுக்கு வந்து ஜாஸ்தியா இப்ப வந்து அரசு இயந்திரத்துக்கும் சவால்கள் பெருகிடுது. நீங்க ஜாஃபர்கான் பேட்டையில இருந்து பல பகுதிகளில் அலறி அடிச்சுட்டு ரோட்ல இருந்தாங்க. காவல்துறை மத்த பணிகளை செஞ்சிருக்கணும். அதுல இருந்து வந்து எல்லா இடத்துலயும் கவலைப்படாதீங்க, சம்பளமாக்க சரியா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இப்ப வந்து பீப்புள் வந்து தகவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் சீக்கிங் தான் பப்ளிக். இப்ப வந்து நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். 1977ல நான் வந்து திருச்சியில அப்போ ஸ்கூல் படிச்சிருந்தேன். 77ல வந்த ஃபிளட்ஸ், அப்பெல்லாம் டெக்னாலஜி கிடையாது, டெலிபோன் லைன், லேண்ட் லைன், மொபைல் ஒண்ணுமே கிடையாது. 1970 ஃபிளட்ஸ் வீட்டுக்கு வந்துச்சு, ஒரே தடவை வந்து we were all completely destroyed. We are in 2015 இப்போ. It's an internet era, social media எல்லாம் இருக்கு. பாடம் கற்கலங்கறீங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, இன்ஃபர்மேஷன் should come at the right time. இப்போ எங்களோட கியா வெதர் பிளாக் நடத்துறோம். இதுல வந்து அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு 2000 bloggers were blogging. 20,000 comments in 10 hours came in. இது எப்படின்னா, இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏன் இங்க வராங்க, there's a vacuum. ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன், ஆபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இந்த வேக்யூமே இருக்காது. பீப்புள் நோ அபௌட் இட். திரு முத்துமணி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த நேரத்துல கரண்ட் வரும், இவ்வளவு நாளைக்கு இருக்காது, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா எது பாசிபிள் இல்ல அப்படின்னு வெளிப்படையாக அறிவிப்பு, இந்த ஒரு கம்யூனிகேஷன் குட் பி பெட்டர் அப்படிங்கிறார். உங்களுடைய கருத்து? இல்ல, நீங்க பொதுவாக சொல்ற கருத்து வந்து அறிவிப்பு, தகவல் கொடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து நடைமுறையில் வந்து இவ்வளவு சோதனையான காலகட்டத்தில் மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதியில் உடனடியாக மின்சாரத்தை நிறுத்தினால் அந்த பகுதி மக்கள் காக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் சில இடங்களில் உயிர் காக்கும் பொருட்டு தான் இப்போது மின்சாரம் சில நேரங்களில் சில இடங்களில் நிறுத்தப்படுகிறதே தவிர ஒட்டுமொத்தமாக இது திட்டமிட்டு செய்ய முடியாது. மக்களை பாதுகாக்கணும்.
மாற்று கருத்து இல்ல, பட் தட் குட் பி கம்யூனிகேட்டட் அப்படிங்கிறது. இல்ல கம்யூனிகேஷன் கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்க கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, கொடுக்கப்பட்டு வருகிறது. எல்லா இடத்திலும் அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கல என்று ஒரு சிலர் சொல்லுவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். சொன்னீங்க இப்ப இல்ல வதந்தி வந்தது இன்னைக்கு அரசு மறுத்ததை உடனுக்குடன் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வதந்திகள்லாம் மக்கள் நம்பாதீர்கள் என்று எடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அரசு கிட்ட இருந்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இப்ப சுனாமி 2004 வந்துச்சு. அதுக்கு அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா, ஒரு இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா அதை கையாள்வதற்கு நம்மளோட நிர்வாக அமைப்பு போதுமான அளவுக்கு தயார் நிலை இல்லை. இந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் அதை மேலாண்மை செய்வதற்கு மனப்பான்பு முதல் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேணும், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையே நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்துச்சு. அதன் பிரகாரம் தேசிய மேலாண்மை சட்டத்தின் பிரகாரம் தேசிய அளவில் ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, மாநில அளவில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் அளவில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். இந்த அத்தாரிட்டி தமிழகத்திற்கான ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வச்சிருக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கான ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும். அதுல ஒரு அத்தாரிட்டி இருப்பாரு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரு கம்யூனிகேட் பண்ணணும், யார் அங்க போகணும், மக்களுக்கு எப்படி அவர்கள் பயிற்சி கொடுக்கணும், எப்படி வெளியேற்றணும், என்ன டெக்னாலஜிஸ் என்ன கம்யூனிகேஷன் இருக்கணும், என்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கும், ஆமா என்ன ஆல்டர்னேட் ஷெல்டர்ஸ் உங்களுக்கு எங்க இருக்கு, அந்த ஹோம்ல எத்தனை பேர் தங்க வைக்க முடியும், அவர்களுக்கு எப்படி ஃபுட் நீ ஃபுட் கொண்டு போறீங்க, தண்ணி எப்படி கொண்டு போறீங்க, இது எல்லாமே கம்ப்ளீட் பிளான் இருக்கணும். 2011 ஒரு ஜியோ போட்டதோட சரி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். இது நாள் வரைக்கும் ஒன்று கூடி அவர்கள் விவாதித்ததே கிடையாது, ஒரு ரிவ்யூ பிளான் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழகத்திற்கு என்பதற்கு பேரிடர் மேலாண்மை திட்டம் என்பதே கிடையாது. எந்த ஒரு மாவட்டத்துக்கும் கிடையாது. சென்னை சிட்டிக்கு இருக்கா? ஒட்டுமொத்த சென்னை சிட்டிக்கான டிரைனேஜ் மேப் உங்ககிட்ட இருக்கா? எந்த இடத்துல வழி வேணும், ஒரு இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா எது ஹையஸ்டான ஏரியா, எது லோ ஏரியா, எங்க இருந்து தண்ணி எங்க போகும், எங்க வெட்டி விட்டா எங்க போகும் அப்படிங்கிற ஒரு மேப் உங்க இருக்கா, ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட இருக்கா? அந்த விஷயங்கள் உங்ககிட்ட இல்லாதனாலதான் இது ஏற்படுது. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாருக்கு எங்க போய் என்ன செய்யணும் தெரியல. அவங்களுக்கு அதிகபட்சம் தெரியுது, போட் எடுத்து போய் ரெஸ்கியூ பண்றது மட்டும் தான் தெரியுது ஒழிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் இதை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு சட்டம் வந்துருச்சு. 2005 சட்டம் வந்துருச்சு. 10 வருஷமா என்ன பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். நம்ம ஸ்டேட்டுக்கு ரூல்ஸ் கிடையாது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ரூல்ஸே கிடையாது. நீங்க ஃப்ரேம் பண்ணலையே. 2011 ஜியோ போட்டுட்டீங்க, கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்க. அதோட சேர்மன் சிஎம், எல்லா செக்ரட்டரி அதுல மெம்பர்ஸ், ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் நம்ம எஸ்பி இருக்கணும், மெடிக்கல் ஆபீசர் இருக்கணும். இவங்க ஒரு பிளான் பண்ணணும், ரெகுலரா உட்கார்ந்து பண்ணணும். இந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனைகள் வரும், அது எப்படி நாம் கையாள வேண்டும், எமர்ஜென்சி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், யாருக்கு என்ன அதிகாரம் வரையறுக்கப்பட வேண்டும், இதெல்லாம் கொடுத்திருந்தாதான். ஐயா சொல்றாரு இப்ப நம்ம ஒன்று கூடி உட்கார்ந்து பேச முடியாது, நீங்க முன்னாடியே ஒன்று கூடி தயாராக இருந்திருக்க வேண்டும், செய்ய தவறி விட்டீர்கள் என்பதுதான் திரு முத்துமணி. திரு முத்துமணி, வாட் யூ ஹேவ் டு சே? ஒரு பேரிடர் வரும்பொழுது அது எப்படி ஒரு சிஸ்டமா நம்ம கையாளுவது அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான திட்டமிடல் இல்ல. நிச்சயமா இந்த ஒரு டிசாஸ்டர், இந்த பேரிடர் அப்படிங்கிறது முன்பு நடக்காத ஒரு விஷயம், அன்பிரசிடென்டட், 100 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு தெளிவான டிசாஸ்டர் பிளான் இருக்குமானால் இந்த அளவுக்கு சிரமப்பட வேண்டியது இல்ல. தி சிஸ்டம் வில் ஃப்ளோ சீம்லெஸ்லி. அதாவது எல்லா வகையான பாதிப்பும் அடுத்து வரக்கூடாது என்பது சரியான சிஸ்டம் இருக்க வேண்டும் என்பது யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஜனநாயக நாட்டில் மாநில அரசுக்கு இருக்கின்ற நிதியும் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய திட்டங்களை எல்லாம் போடுகிறோம். தொலைநோக்கு பார்வையில் பேரிடரை கையாளுவதற்கு ரூல்ஸ் போடுறதை எந்த மத்திய அரசு இது வரைக்கும் தடுத்தது சொல்லுங்க? மன்மோகன் சிங் அரசா, மத்திய அரசு சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது இல்ல நீர்வளம் காக்கும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிறைவேற்றி வருகிறது. நீங்க மழை சேகரிப்பு திட்டம் என்பதை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். நீங்க ஒரு பார்த்து நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த திட்டம் இருந்ததுனால ஓரளவு பாதிப்பு குறைந்திருக்கு என்றே நான் கருதுகிறேன். ரெண்டாவது சுனாமியில ஏற்பட்ட பாதிப்பு கடலோர மாவட்டங்களுக்கு பேரிடர் குறைப்பு திட்டம், அபாயம் குறைப்பு திட்டத்தை அம்மா அவர் கொண்டு வந்தார்கள். அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்ததோடு அதுக்குரிய கருவிகள், பேரிடரை அறிவிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய கருவிகளை எல்லாம் அங்க அமைத்து கொடுத்தார்கள். 7 மாவட்டங்களில் அதை செய்திருக்கிறார்கள். ஆக ஒரு சாத்தியக்கூறாக என்ன செய்ய முடியுமோ அதை இந்த அரசு செய்திருக்கிறது. நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பத்தி சொன்னீங்க. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புல இந்த போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்கு. ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்துறதுலதான் கவனம் செலுத்திருக்குன்னு சென்னை ஹைகோர்ட் சொல்லுது சார்.
நான் சொல்றேன், கொஞ்சம் எனக்கு உரிய நேரம் கொடுங்கள். அதாவது ஆக்கிரமிப்பு என்பது ஏதோ குறிப்பிட்ட ஆட்சியில் நடக்கும் போது மட்டும் ஏற்பட்டதாக சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் மத்திய செய்கிறது. இல்லங்க 2006 இருந்து பல ஜியோக்கள் போடப்பட்டு ஒரு மாநில நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகள் அந்த பகுதிகள் இல்ல. நீர்நிலை காக்கும் திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. 2785 ஏரிகள், 355 அணைக்கட்டுகள், 4539 கிலோமீட்டர் வரத்து வாய்க்கால்கள் புனரமைக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி செறிவூட்டும் திட்டத்தை 521 இடங்களில் நீர் செறிவூட்டும் திட்டங்களை கட்டமைப்புகளை இந்த அரசு 159.4 கோடி நிறைவேற்றிருக்கிறது. நபார்டு நிதி உதவி திட்டத்தின் மூலம் ஏரிகள் அமைத்தல், அணைக்கட்டுகள் கட்டுதல், பாலங்கள், தடுப்பு சுவர், தடுப்பு படை கட்டும்படி இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக நீர்வளத்தை காக்க வேண்டும் என்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்பது யாருக்கும் மாற்று கிடையாது. அதை ஆக்கிரமிப்புகளை இல்ல ஆக்கிரமிப்பு நீங்க எத்தனையோ அரசு கட்டடங்கள், மத்திய அரசு கட்டடங்கள் கூட ஆக்கிரமிப்புல தான் இருக்கு. தேவை என்று அன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்கிரமிப்புக்கு அகற்ற முடியாது வரைக்கும் பற்றி கொடுத்த பிறகும் அதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அமல்படுத்தப்படல அப்படின்னு கோர்ட் சொல்லுது. அந்த லார்ஜர் क्वेश्चंस எல்லாம் எழவே செய்யுது. இல்ல, பேரிடருடைய வெராசிட்டி, நீங்க இந்த பேரிடருடைய வெராசிட்டி யாரும் இதற்கு முன்னாடி இந்த ஏற்படும் என்று சொல்லுவவர்கள் யாராவது உண்டா? இல்ல, இப்படி ஒரு புயலை பார்த்ததில்லை. திரு வெற்றிமாறன் சொல்வது போல ஒரு ஆக்ட் வருது. இந்த மாதிரி பேரிடர்களை கையாளுவதற்கான சட்டம் வருது. அந்த சட்டத்துடைய விரிவாக்கமா செயல்பாடு இருக்கணும் கூட இன்னும் மேலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நிறைய புதிய சிந்தனையை கொடுத்திருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு இயற்கை சட்டத்தை நாம் சந்தித்தில்லை. மேலும் எப்படிப்பட்ட சாத்தியக்கூறான பணிகளை செய்யலாம் என்றுதான் நாம் யோசித்து நல்ல முடிவு எடுப்போம். அந்த முடிவை இந்த அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நம்புகிறேன். கைட்லைன்ஸ் ஃபார் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி 2009 கொண்டு வந்தாங்க. அப்போ தானே புயல் வரும்போது நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் அவங்க ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு 48 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அது சிம்பிளான ரீசன் என்னன்னா, உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வார்னிங் கொடுத்துட்டாங்க, எவாக்குவேட் பண்ணி ஆல்ரெடி ஷெல்டர்ல. சார், இன்னைக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிக்கையில கொடுத்திருக்காரு. நான் உங்கள்கிட்டயும் எடுத்துட்டு போறேன். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய பேரிடர், உத்தரகாண்ட்ல மிகப்பெரிய பேரிடர், அதெல்லாம் அந்த மீட்பு பணிகள் முடிக்கிறதுக்கே நாட்கள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னைக்கு அநேக மீட்பு பணிகள் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு, மறுக்கிறது இல்ல. நடந்திருக்கு இந்த மீட்பு பணிகள் இன்னைக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்தே பார்க்கணும் இல்லையா? we can't discount that also. அரசு செய்ய வேண்டிய வேலையை சாதாரண செய்திருக்கிறது. ஆனா செய்ய வேண்டிய வேலையை அதிகமா செய்யலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அல்லது செய்ய வேண்டிய வேலைகளை இன்னும் சாதாரண சூழல். அதாவது நான் ஒரு முத்துமணி சொன்ன மாதிரியே நான் அந்த ரூட்லயே நான் போறேன். நான் நல்லா செஞ்சிருக்கீங்க, ஆனா அழிவு வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, உங்களுக்கு தேவைக்கு மேல 2000 கோடி பணமும் வந்திருக்கு. பிரச்சனை எதிர்க்கட்சியில் என்ன சொல்றாங்க? அல்ல அவங்க கணக்கு பிரகாரம் இல்ல. முதலமைச்சருடைய கோரிக்கை 8000 கோடி, அசோசம் சொன்னது 12000 கோடி, 2வது 15000 கோடி. நான் அதை சொல்லல, அவர்களுடைய வழியிலே நம்ம போவோம். அப்ப ஏன் இவ்வளவு நடந்துச்சு? ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல குரல் வெற்றி செல்வன் சொன்னதா இருக்கட்டும், இவங்க சொன்னதா இருக்கட்டும், மக்கள் சொல்றதான் நம்ம இங்க உட்கார்ந்து சொல்றோம். தினந்தோறும் தொலைக்காட்சியில மக்கள் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு நிவாரணம் வந்துவிட்டது 100க்கு 1 வேணா சொல்லலாம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி கூட சொல்லலாம். ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, 13,00,000 மேல நான் கேட்கிறேன், பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்கள் முன்னாலேயும் ஒருங்கிணைப்பு செய்ய மாட்டோம், பின்னாலையும் செய்ய மாட்டோம், எதிர்க்கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து எதையும் செய்ய மாட்டோம், அல்லது முன்னாள் அதிகாரிகள் இதுக்காண்டி உள்ள தகுதி உள்ளவர்கள் திறமையவர்களை பயன்படுத்த மாட்டோம், ஆனால் செய்வோம் என்று சொல்கிறார்கள். இது என்னன்னு மக்கள் பார்த்துக்கொள்ளட்டும். நான் சொல்வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இன்றைக்கு வந்ததில்லை. ஒரே வருஷம் 74 உங்களால் அதுக்கு மேலையும் பேச முடியாது. 74 75 இதே போன்று வெள்ளம் வந்தது. ஆனா சரி செய்யப்பட்டது. திரும்ப உங்களுக்கு நன்றாக தெரியும், 85
84, 85 எம்ஜிஆரே வந்து எவாக்குவேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. திருப்பி 95ல மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. அதுல வந்து ஆட்சி மாற்றமே ஏற்படுச்சு. 2005 வந்துச்சு. வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. 2010 வந்துச்சு, அதை சரி செய்ய முடிந்தது. 2005 வந்ததுல நிவாரண உதவியை கூட முறையா குடிக்காம பல மக்கள் கோடம்பாக்கம் கேக்க நகரத்தில் இறந்தாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, வரலாறு நமக்கு பாடம். இன்னைக்கு எப்படி உங்களுக்கு இது வந்து நாட்கட்டி நமக்கு உருவாயிருக்கு, நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த சாதனை. அதே மாதிரி பருவ காலம் எப்படி மாறி இருக்கு, முன்னோர்கள் செய்த சாதனை. அது மாதிரி இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நாம் என்ன தயாரிப்புல இருந்தோம்? ஒன்னும் முன்னெச்சரிக்கை, பிரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதிலும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். சரி, வந்தபின் செய்வது ஏறத்தாழ கடந்த மாசம் முதல் வாரத்தில் இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வரை ஏறத்தாழ ஒரு மாசம் ஆக போகுது. இதற்கான வேலைகளை வந்து நாம் ஏன் ஆரம்பத்திலே துவங்கவில்லை? இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு இல்ல, நீங்களும் நிச்சயமா ஏத்துப்பீங்க. நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம், இது யாருமே எதிர்பார்க்கல. வானிலை அறிக்கை கூட இந்த முறை பருவமழை பெய்யும், சராசரியை விட அதிகமா பெய்யும் சொல்லிச்சே தவிர இந்த அளவுக்கு பிரம்மாண்ட பேரிடர் ஏற்படும் கணிப்பு இல்லை. அப்படியே ஒப்புக்கொள்றேன். இது 100 ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது மழை வெள்ளம்னே சொல்லுவோம். நான் அதை கேட்கல, வந்ததுதான். அதை வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து ஏன் செய்திருக்க கூடாது. அதோட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் இதுல சொல்லணும்னு சொன்னா, இப்ப சமயத்துல குளோபல் வார்மிங் நாங்க இன்னைக்கு கூட நம்முடைய மத்திய அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், குளோபல் வார்மிங் பிரச்சனை போன வருஷம் வந்து இன்னைக்கு மழை வரல. இது தொழில் புரட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லி நாம வந்து என்ன யார்கிட்ட போய் கேட்கிறோம்? நம்ம யார்கிட்ட கேட்கறோம் சொன்னா, வளர்ந்த நாடுகள்கிட்ட எங்களுக்கு பணம் கொடுங்க, இதை சரி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம் இல்ல, இது ஒரு தொடர் நடவடிக்கை. குளோபல் வார்மிங் இருந்தா 108 வருஷத்துக்கு முன்ன இது ஏன் வந்துச்சு? அதுக்கு முன்ன குளோபல் வாங்கிருச்சா? ரைட். அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்ன ஏன் வந்துச்சு? உலகத்துல பிரளயம் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? இந்த நாடுகள் எல்லாம் பிரிஞ்சிச்சுல, அப்ப என்ன வந்து தொழிற்சாலைகள் இருந்துச்சு. ஆக இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் வரும். குளோபல் வார்மிங்க்கு நாம வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இதுதான் காரணம் என்று, இந்த வெள்ளத்துக்கு காரணம் என்று சொல்லி கம்பன் சொல்றாரு. அதாவது நதியின் பிழை என்று நறுமுணல் இன்மை. கம்பன் சொல்றாரு, விதையின் பிழைன்னு சொல்லி ஈஸியா தப்பித்து விடலாம். ஆனால் நமக்கு மேல ஒருவனடா, நாளும் தெரிந்த தலைவனடான்னு சொன்னான்ல, அவனுடைய செய்கையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. திரு முத்துமணி, உங்களுடைய பதில் அவர் சிறிய இடைவெளி எடுக்கணும். திரு முத்துமணி, குறுக்கிட விரும்பினீங்க? எஸ், கோ ஹெட். இல்ல நண்பர் இதயதுல்லா அவர்கள் எல்லோரும் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டுக்குழுவை அமைத்துக் கொண்டு செய்யுங்கள் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், நான் வந்து பணிவோடு கேட்க விரும்புகிறேன். இதற்கு முந்தைய பல அரசுகள், பல கட்சிகளைச் சேர்ந்த அரசுகள் எல்லாம் இருந்திருக்கிறது மாநிலத்தில். எந்த ஆட்சியிலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியை தவிர மக்களுக்கு அரசு செய்கிற பணிகளில், முறையாக செய்கிற பணிகளில் அந்த நேரங்களில் எல்லாம் அனைத்து கட்சிகளை கூட்டுக்குழு அரசுக்கு தெரியும் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கு, எந்த இடத்துக்கு போக முடியும், எந்த இடத்துக்கு போக முடியாது. இதையெல்லாம் அரசு ஒருங்கிணைக்கலாமே. ஒரு இடத்துக்கு உணவு பொட்டலம் ஏற்கனவே போயிருக்கும். சில தன்னார்வ குழுக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க உணவு பட்டலங்களை அங்கேயும் எடுத்துட்டு போங்க. அங்க தேவைப்படுவது உணவு பட்டலங்களா இருக்காது, வேற பொருளா இருக்கும். அந்த ஒருங்கிணைப்பு அரசாங்கம் செய்ய முடியும். இல்ல நடமாடும் குழுக்கள் வந்து எல்லா வகையிலுமே இன்றைக்கு போட்டிருக்காங்க. எல்லா வகையான வசதிகள் ஒண்ணுனா செஞ்சுட்டு இருக்காங்க. எந்தெந்த நிமிடத்தில் என்ன ஆக்கப்பூர்வமான செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து எல்லா கட்சியும் கூட்டி குழாவி பேசி கூட்டி குழாவி செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க. நீங்க நிச்சயமா எடுத்துப்பீங்க. அரசு மட்டுமே செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பேரிடர் சாதாரணமானது இல்ல, மிக பிரம்மாண்டமானது. ஊர் கூடி மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நீங்க உலகமே கூடி மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சென்னையில இருக்கு. சோ எல்லாருடைய உதவியும் தேவைப்படுது. ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கு? அரசு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு சகோதரர் முத்துமணி அவர்களுக்கு சொல்றேன், அவர்கள் தான் எங்களுக்கு அழைப்பு கொடுங்க, எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கிற போது யதார்த்தமாக பார்க்கிறோம். பிராக்டிகலா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நம்ம நல்ல வேலையை மக்களுக்கு செஞ்சு முத்துமணிக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன்,
இன்னைக்கு நான் சொல்வது நீங்க ஒண்ணு அரசியல் கட்சியை கூப்பிட வேணாம், தொண்டு நிறுவனங்கள் முன்னாள் அதிகாரிகள், ஒரு கலைவாணன், ஒரு ஜோதிகரை ஜெகராஜன், ஒரு அலாவுதீன், இப்படி எத்தனையோ அதிகாரிகள் இருந்தாங்க. அவர்களை அழைத்து கூட நீங்க கேட்கலாம். இன்றைக்கு கூட காமராஜரங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வாடகை, இத 10 நாளைக்கு அங்க வந்து தீநகர் எவ்வளவு மக்கள் அங்கே உட்கார்ந்து இன்னைக்கு உணவு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தலைவர் இளங்கோவன் தலைமையில் நாங்க போயிருந்தோம். எதுக்கு சொல்ல வர்றேன், எல்லா தொண்டு நிறுவனங்களும் இதற்காக உழைக்கும் பொழுது ஒரு கோஆர்டினேஷன் வேணும். அந்த கோஆர்டினேஷன் இல்லைன்னா இன்னும் இந்த நிவாரணம் நன்றாக இருக்காதுன்னு சொல்றேன். ஒரு விஷயம் சொன்னீங்க, எந்த கட்சியும் கூப்பிட வேண்டாம். உத்தரகாண்ட்லயும் ஜம்மு காஷ்மீர்லயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க சீக்கிரமா அங்கெல்லாம் மலைப்பங்கான இடம், அதுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு. அதனால இதையும் அதையும் தமிழ்நாட்டையும் உத்தரகாண்டையோ ஜம்மு காஷ்மீரோ நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. அங்க சேலஞ்சஸ் ஆர் தேர். பட் ஆனா இந்த ஒரு மீட்பும் கூட இன்னைக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, நிறைய தொண்டு நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, இன்னைக்கு முப்படைகள் வந்திருப்பது நிச்சயமா மீட்புல ஒரு பெரும் தடங்கள் இல்லாம அலோ பண்ணுங்க, போருங்க, எல்லாருமே சேர்ந்து செய்வோம். அரசும் செய்யணும், என்ஜிஓக்கும் செய்ய, எல்லாருக்கும் கடமை இருக்கு, எல்லாம் செய்ய தயார். ஆனால் அலோ பண்ணுங்க, சின்ன பிரச்சனைகளை உருவாக்க கூடாது. என்ன சொல்றாரு, நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம், எப்பொழுது கூப்பிடுவாங்க, நாங்க காத்து இருக்கோம் சொன்னாரு. திரு அருணாச்சலம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், சுற்றுச்சூழல் பேராசிரியர்கள்ட்ட. திரு ஹிதாயத்துல்லா இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொன்னார், நீங்களும் கூட ஏத்துக்கிட்டீங்க. இந்த ஒரு குளோபல் வார்மிங், அமைச்சர் ஜவடேகர் சொன்னது போல இது ஒரு குளோபல் வார்மிங், இந்த ஒரு உலக கிளைமேட் சேஞ்ச், புவி வெப்பமயமாதல், இவையெல்லாம் காரணம் அப்படின்னு. ஆனா இது போன்ற பேரிடர், மழை பேரிடர் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு முதல் சங்க காலத்துல பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்குன்னு படிச்சிருக்கோம், இலக்கியங்கள் சொல்லுது. ஆழி பேரலை அன்றே ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவற்றுக்கெல்லாமும் இந்த குளோபல் வார்மிங் தான் காரணமா? ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்றோமா நம்ம? இல்லாட்டி இல்ல, குளோபல் வார்மிங் வந்து அன்னையில இருந்து இருந்திருக்கு. 200, 300 வருஷம், 600 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், கடந்த 50 இருந்து 100 ஆண்டுகளுக்குள்ளாக அது ரொம்ப குயிக்கா வந்துட்டுங்கிறத சொல்றோம். அதனால அந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதான் சொல்றோம். நம்ம வந்து அந்த குளோபல் வார்மிங் வந்து பருவநிலை மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இயற்கையில வந்து இயற்கை சீற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது மிகவும் அதிகமாக குறுகிய காலத்துல வரக்கூடிய காரணம், அந்த குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம் அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல, அர்பனைசேஷன். இப்ப இன்னைக்கு சென்னை இதுக்கு இவ்வளவு காரணம் என்ன அப்படின்னா, இதே ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி சென்னை இந்த அளவுக்கு அர்பனைஸ்டா இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை இல்ல, கட்டடங்கள் இல்ல, வாகனங்கள் இல்ல, 15 கிலோமீட்டர் சுற்றளவு. ஆமா ஆமா, 15 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இயற்கையோட மாற்றம் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா சங்க காலத்துல நடந்திருக்கு. அது வந்து இயற்கையாக வரக்கூடியது. இது வந்து நம்ம செயற்கையில தான் கொண்டு வர்றோம். செயற்கையில கொண்டு வந்து அந்த இதை சீக்கிரமா கொண்டு வந்துடும். 20 வருஷத்துக்கு நடக்கக்கூடியத 10 வருஷத்துல நம்ம கொண்டு வந்துடும். அதுக்கு காரணம் வந்து நகரமயமாக்குதல். 15 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள சென்னை வந்து இன்னைக்கு 70 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கு. அப்படி வரும்போது நீர்நிலைகள் எல்லாமே நம்ம நிரப்பிட்டோம். நீர்நிலைகளை நிரப்பி அதுல கட்டடங்களை கட்டி தன்னால வரக்கூடிய நேச்சுரல் கெனால் அடைச்சிருந்தோம், ரிவர்ஸ் எல்லாம் அடைச்சிருந்தோம், ரிவர்ஸ் பல பக்கங்கள் திருப்பி விட்டுடும். அப்படி வரும்போது வரக்கூடிய தண்ணி வந்து போறதுக்கு வழி இல்லாம நேச்சுரல் டிப்ரெஷன் தான். அந்த காலத்துல அரசர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, குளங்கள் எதுக்கு வெட்டியிருக்காங்கன்னா, இது மாதிரி மழை பெஞ்சு வரும்போது ஸ்டாம் வாட்டர் ஸ்டோரேஜ் அதுக்கு பேரு. மழை பெய்து வரும்போது வெள்ள கால்வாயின்னு பேர் வச்சிருக்கோம். அதுல வந்து இந்த மழையில நீரை சேகரிக்க வச்சிருந்தோம். இப்ப அந்த இதெல்லாம் எங்க இருக்குது? எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏரிகள், ஆயிரக்கணக்கான குளங்கள் இன்னைக்கு நிறைக்கப்பட்டிருக்கு. ஆனா குளங்கள் இல்ல. நேச்சுரல் என்னைக்கு நம்ம இயற்கைக்கு மாறாக என்னைக்கு போக ஆரம்பிக்கமோ அன்னைக்கு வந்து அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். நம்ம மனுஷன் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மனுஷன் இயற்கையை மாத்திரலாம், இயற்கையோட எல்லாத்தையும் மாத்திரலாம் நினைச்சுட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கடந்த 50 வருஷமாக மிகவும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதற்கு திருப்பி ஒரு அடி வாங்குறோம். அது நம்ம இயற்கைக்கு என்னைக்கு எதிராக செயல்படுறோமோ அன்னைக்கு நமக்கு அது திருப்பி கிடைக்கும். இல்லாட்டா அதுக்கு அதிகமான விலை கொடுக்க வேண்டி இருக்குங்கிறதா என்னோட கருத்து. சமூக வலைதளங்கள்ல போகக்கூடிய ஒரு கருத்து தான் நினைவுக்கு வருவது, ஏரிகளின் வாழ்வதனை பிளாட் கவும் இறுதியில் ஏரியே வெல்லும் வெந்துடுச்சோ அப்படிங்கறதா என்ன தோணுது. ஆமா, இப்ப நம்ம வந்து அதுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கு, அதிகமான விலை இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய மக்கள் தொகை வந்து ஒரு சிட்டி ஃபுல்லா அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு விலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நமக்கு தெரியல. ஏன்னா என்ன சென்னை சிட்டி உள்ள எடுத்துக்குது. ஆமா,
எடுத்துக்கிறது. அது இடமே இல்ல, போறதுக்கு ட்ரைனேஜ் இல்ல, எல்லாமே இல்ல. சென்னை சுற்றி உள்ள இடங்கள் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த சில லேக் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவ்வளவு நீர்நிலைகளை நம்ம வந்து ஆக்கிரமிச்சிட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம், இவ்வளவு பாதிப்புகள் வரக்கூடிய காரணம் வந்து நம்மளுடைய நகரமயமாக்கல், அர்பனைசேஷன் தான் சொல்லணுமே ஒழிய இயற்கை சீரிடர்கள் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கு. அதை அரசாங்கத்துக்கிட்ட இல்ல, ஒரு ரோட் மேப் இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கு. இன்னைக்கு அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்த தருணத்துல புவி வெப்பமயமாதல், இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் காரணங்கிறாரு. ரொம்ப வசதியா மேற்கத்திய நாடுகள் காரணம் அப்படிங்கிற ஒரு வரியும் சேர்த்தே சொல்றாரு. இதுக்கு முந்தைய அரசோ இந்த அரசோ ஒரு தெளிவான ரோட் மேப் இருக்கா? நம்ம வந்து வெறும் ரியாக்ட் தான் பண்றோமா? நமக்கு ஒரு தெளிவான திட்டமிடல் தேசிய அளவுல இருக்கா? இந்த ஒரு பேரு இதுதான் காரணம் அப்படின்னு அரசாங்கமே ஒரு முடிவுக்கு வருமானால் இதை தடுக்க, இது நடக்காம பாத்துக்க ஒரு நீண்டகால திட்டமிடல் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா? வெற்றி செல்வன் சொல்வது போல சட்டம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. நான் ஒரு யதார்த்தத்துக்கும் நாம வரும். An intelligent learn from others' experience, mediocre learns from own experience, idiot never learns ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம இன்டெலிஜென்ட்டா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் மீடியாக்கராவது நமக்கே ஏற்பட்ட இந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு அதுதான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இனிமேலாவது நான் என்ன சொல்றேன், இதுல அரசியல் பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. இனிமேலாவது அத்தனை பேருமே இதற்கான ஒரு நம்முடைய பார்வையை நம்ம சுனாமியும் போது இதே பேச்சு பேசணும், போன தானேயும் போது இதே பேச்சு பேசணும். ஆனா என்ன நடந்துச்சோ அது தொடர்ந்து நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன். நான் இப்ப இந்த நேரத்துல யாருமே அரசியலே பேச வேண்டாங்கிற நான் ஐ டோன்ட் பிளேம் திஸ் in this government also. என்ன பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா அரசாங்கத்தால நரேந்திர மோடி அரசு எல்லாருமே சொல்றேன். இன்னைக்கு விஞ்ஞானிகள், நான் இப்போ மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாரு, இதெல்லாம் நாங்க மெட் டிபார்ட்மெண்ட் அதை பத்தி எல்லாம் சொன்னாரு. எனக்கே ஒரு சந்தேகம், இது உரத்த சிந்தனை மாதிரி. இதே மெட் டிபார்ட்மெண்ட் அது டைரக்டர் பேசும்பொழுது சொன்னாரு, இன்னும் 48 hours இன்னும் ரிஸ்க். பல தொலைக்காட்சிகளை சொன்னாங்க. இவங்க ரிஸ்க்னு சொல்லி எல்லாரும் நாமெல்லாம் பயந்துருந்தோம். ஆனா அந்த 48 hours ஒண்ணுமே நடக்கல. அப்ப யாரு சரி யார் தவறு, எங்கே தவறு இருக்கிறது யாருக்கும் ஒன்றும் புரியல. சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயத்துல எப்படி ரியாக்ட் செய்வதுன்னு கூட பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப 48 மணி நேரத்துல இருக்கும் நம்ம எல்லாரும் அலர்ட்டா இருந்தோம். இன்னைக்கு ஒண்ணுமே வராது, இப்ப வராதுங்கிறாரு. இவங்கதான் வரும்னு சொன்னாங்க, இப்ப வராது, சத்தியமா சென்னையில இனிமேல் வராது, அந்த பக்கம் போயிடுங்கிறாரு. எதை நம்ம சொல்றீங்க, நீங்க வரும்னு சொன்னதை நாங்க நம்பி இருந்தோம், இப்ப வராதுன்னு சொல்றீங்க, வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அரசாங்கத்துக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்க மெட் டிபார்ட்மெண்ட் வார்ன் பண்ண அப்புறம் நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா அந்த பிளேமும் திருப்பி கவர்மெண்ட் மேலதான் விழும் நேச்சுரலி. அதனால அது வராம போகும்போது பல நேரங்கள் வராமையும் போகுது. அதற்காக ஒரு மோசமான பேருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தயார் நிலையில இருந்து அதுதான் சொல்ல, அதற்காக நான் தயார் நிலையில இருக்க மாட்டேன்னு அரசாங்கம் எக்ஸ்கியூஸா சொல்லக்கூடாது. நான் திரு முத்துமணி அவர்கள் சொல்லும் பொழுது கூடுவதற்கெல்லாம் நேரம் இல்லை, சரியதான், இப்ப நேரம் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளேன். கூடுவதற்கான நேரம் 2005 இருந்தே ஒரு ஆக்ட்ல இருக்கே, அப்பவே அத்தனை அமைச்சர் ஜவடேகர் சொல்றாரு இந்த குளோபல் வார்மிங் பத்தி இன்னைக்கு பேசலையே, பல வருஷம் கவர்மெண்ட் என்ன ரோட் மேப் இருக்கு சார். இது வந்து இந்தியன் வார்மிங் இல்ல, குளோபல் வார்மிங். இது எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டிய சொல்றாங்க. நாமும் இதுக்கு முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்றோம். அக்ரீட். எஸ், இந்தியாவும் குளோபல்னா இந்தியாவும் சேர்த்தது தானே. அதனால உலக நாடுகள் முழுக்க சேர்ந்து அதனுடைய அவசியத்தை கருதிதான் இன்னைக்கு எமர்ஜென்சி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்ப பிரான்ஸ்ல. திரு வெற்றி செல்வம், நீங்க கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி நான் ரொம்ப குறைத்து மதிப்பிடுறோமோ அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இது உலகமே நடக்கக்கூடிய ஒரு பினாமினா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. 92ல இதுக்கான காரணம் யாருன்னு அந்த 32 நாடுகள் வரையறை பண்ணிட்டாங்க டெவலப் கண்ட்ரிஸா. இது காரணம் அது அக்ரிமெண்ட்ல இருக்கு. சோ அதனாலதான் அவங்க டெக்னாலஜிஸ் பேர் பண்ணணும், அதுக்கான காஸ்ட் பேர் பண்ணணும், அந்த அக்ரிமெண்ட்ல சொன்னாங்க. குவைட்டோ புரோட்டோகால்ல வந்து அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்திடாத காரணம் அதுதான். நாம அங்க போய் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும், நீ எனக்கு டெக்னாலஜி கொடுக்கணும், இவ்வளவு பாதிப்பு எனக்கு தான் இருக்கு. அவர் சொன்னார், ஏன் இந்தியாவில பாதிப்பு இருக்கு அவனுக்கு பாதிப்பு இல்லைன்னு. டிராபிக்கல் கண்ட்ரியில் நாம இருக்கோம், ஈக்குவேட்டர்ல இருக்கும் போது இங்க அதிகமா இயற்கையாக பாதிப்பு அதிகமா வரும். ஆக குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்சால அதிகமா பாதிக்கப்போவது நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய ரேகையில் இருக்கக்கூடிய நாடுகள் தான், 3ஆம் உலக நாடுகள் தான். ஆக இதற்கான காரணமாக இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் இருந்து நாம காசு வாங்கணும், டெக்னாலஜி வாங்கணும், இது உலக பண்ண வேண்டிய ஒரு பாலிடிக்ஸ், அது நாம பண்ணிட்டு இருக்கோம். அது ரைட். ரெண்டாவது லோக்கலைஸ்டா இது எப்படி லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப சென்னையில இந்த மழை பெய்ஞ்சிருக்கு, குளோபல் வார்மிங்கா இது கிளைமேட் சேஞ்சா காரணமா இப்ப இதுக்கான ஸ்டடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் இது தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. 2010 2013 நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் வந்து அதிகமாக வரும் என்று பல்வேறு ஸ்டடிஸ் இருக்கு. அப்ப நீங்க ஏற்கனவே உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு, சயின்டிபிக் மெஷர்ஸ் இருக்கு. அப்ப அரசாங்கம் என்ன பண்ண வேண்டும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் சேர்ந்துதான் மாநில அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்னா
வெதர் ரிப்போர்ட்டிங் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. சுனாமி வார்னிங் அவங்க தான் கொடுக்கணும். அப்ப மாநில அரசாங்களுக்கு ஒழுங்கான ஃபீட்பேக் கொடுக்க வேண்டியது அவங்க, சயின்டிபிக் மெட்டீரியல்ஸ் கொடுக்க வேண்டியது அவங்க. மாநில அரசாங்கம் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல இதுக்கான டெக்னாலஜிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட வேண்டும். இப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். இப்படி செயல்பட வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இதை விட்டு இன்னும் தனியா தான் இருக்காங்க. ஐயா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கூடி பேசணும் அவங்களுக்கு செக்ரட்டரிஸ் எல்லாம் நீங்க கூடி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் கூட்டவே சொல்லல. செக்ரட்டரிஸ் எல்லாம் கூடி பேசி இப்படி ஒரு பினாமினா இருக்கு, இனிமேல் வரப்போகுது, இனிமேல் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் வரப்போகுது, இதுக்கு நாம என்ன செய்ய போறோம், அடுத்து 10 வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம், 15 வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம், சென்னையை எப்படி நம்ம வளர்த்திருக்க போறோம், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்கு, திட்டங்கள் என்ன மாற்றம் இருக்கு, எதை ரிவ்யூ பண்ணணும், எந்த இடத்துல கட்டணங்கள் அனுமதி 2006 சிஎம்டி உடைய பிளானுக்கு 2026 இப்படி இருக்கும் அப்படிங்கிற பிளானுக்கு பார்க்கும்போது பல நீர்நிலைகள் அதிலே காணோம். கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் சொல்லிருக்காங்க, அக்வாஃபினர் ஏரியாஸ் சொல்லிருக்காங்க. இந்த ஏரியா டெவலப்மெண்ட் நான் டெவலப்மெண்ட் ஜோனா அறிவிக்கல, டெவலப்மெண்ட் ஜோனா தான் அறிவிச்சிருக்காங்க. பள்ளிக்கரணை மட்டும்தான் நான் டெவலப்மெண்ட் ஜோனா அறிவிச்சிருக்காங்க. அப்ப உங்களுடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்னும் சென்னையில் 2026 டெவலப்மெண்ட் மேப்ல ஆமா அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாஸ், அக்வாஃபினர் ஏரியாஸ் அண்ட் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ல வரக்கூடிய எல்லா ஏரியாஸ்லயும் கட்டடம் கட்டிக்கலாம், தொழிற்சாலை கொண்டு வர முடியாது. அவ்வளவுதான். அப்ப ஏரி ஆக்கிரமிப்பு என்பதை சட்டப்பூர்வமாக தான் நடத்திட்டு இருக்கோம். யாரும் பட்டா இல்லாத லேண்ட்ல போய் ஏரிகளை கட்டல, ஏரிக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. போரூர் ஏரிக்கு நடுவுல பட்டா போட்டு இது தனியார் இடம் சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்றது? கோர்ட்டும் அதை தான் சுட்டி காட்டுது. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், திரு ராகவன் சொன்ன கருத்து தான். திரு ராத்தோர் அவர்களும் கூட, ஐஎம்டி டைரக்டரும் கூட 48 மணி நேரம் குரூஷியல், இது வந்து மிக மோசமான கட்டமா இருக்குங்கிற ரீதியில சொன்னார். ஆனா அது போயாச்சு. இப்போ பல கட்டங்கள்ல கூட இது ஒரு மெத்தனத்துக்கு இது காரணமா இருக்க முடியாது, மெத்தனம் இருக்குமானால் இப்ப பல கட்டங்கள்ல. ஆனா இது இந்த ஒரு போர்காஸ்டும் கூட சில கட்டங்கள்ல மெய்யாவதும் பல கட்டங்கள்ல பொய்யாவதும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த ஒரு லேக்யூனாவும் நம்ம கவர் பண்ணுவோம். கரெக்ட். சோ ஆக்சுவலா ராகவன் இஸ் ஹியர். வெதர் வந்து ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோ எல்லாமே we actually listen to it. Even நாங்க வெதர் பிளாகர்ஸ் கூட ஐஎம்டி is the official weather forecast of the country. So எல்லாரும் public including everything have listened to them. Only one thing, இப்போ வந்து ஐஎம்டி நீங்க எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், lot of technology has to be there. இப்போ வந்து take weather models. We all follow international weather models. இண்டிஜினஸா நமக்குன்னு கிடையாது. Indian weather model develop பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? It starts from Ministry of Science. Ministry of Science should mandate IMD ஒரு குரூப் போட்டு இந்தியன் வெதர் மாடல பண்ணாதான் we can become more accurate. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெதர் ஸ்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க. வெதர் ஸ்டேஷன் வந்து ஒவ்வொரு லொக்காலிட்டியிலும் எவ்வளவு மழை வருதுன்னு கண்டுபிடிக்கிறது. பாம்பேல 60 வெதர் ஸ்டேஷன் இருக்கு. அந்த மாதிரி மெட்ராஸ்ல 5 6 தான் இருக்கு. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, தாம்பரத்துல 50 சென்டிமீட்டர் பெய்யுதோ, பக்கத்துல 40 சென்டிமீட்டர் பெய்யுதோ, அந்த இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட கிடைச்சா we can take precautions. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், நான் திரும்பி என்னோட பெட் சப்ஜெக்ட் வரேன், இன்ஃபர்மேஷன். இப்ப வந்து ஐஎம்டி எடுத்துங்களேன், ஐஎம்டி இஸ் டூயிங் a fabulous job. இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் வந்து we look upon IMD for அவங்கள்ட்ட கத்துனா நாங்க வந்து we are doing the blogging. பட் இப்ப வந்து era shifted into social media. ட்விட்டர் ஹேண்டில் எடுத்துங்க, சோஷியல் மீடியா எடுத்துங்க, so many people following it. இப்போ எங்களோட பிளாக் ஏன் ஃபாலோ பண்றாங்க? பிகாஸ் we are in technology. So 2 things நான் சொல்ல வரேன். ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் into indigenous weather models ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து கம்யூனிகேஷன். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வெதர் மாடல் இல்ல, நம்ம சர்வதேச மாடல்ஸ் தான். எங்க வெதர் பிளாக்ல யூ won't believe ஒரு 100-150 ஸ்கூல் குழந்தைகள் இருக்காங்க. they blog. அவங்க எங்கிட்ட என்ன கேக்குறாங்க, எந்த யூனிவர்சிட்டி போய் படிச்சா சார் நாங்க ஐஎம்டி சேரலாம், how can we improve? But there's no answer, there's no guidance. இப்ப இன்ஜினியரிங்கோ மெடிசனோ எல்லாத்துக்கும் கைடன்ஸ் இருக்கு. அதை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஜென்யூனான அவசியத்தை உணர்த்தது இந்த மாதிரியான பேரிடர்கள். நான் திரு முத்துமணி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு அடுத்து நமக்கு இன்னைக்கு ஒரு மீட்புல ஒரு கணிசமான பகுதி செய்யப்பட்டிருக்கு, மாற்று கருத்து இல்ல. அடுத்து அரசுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் இந்த ஒரு டிசீஸ் அவுட் பிரேக்க தடுப்பது, தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கு, அதற்கு நம்ம முழு தயார் நிலையில இருப்போமா? இந்த ஒரு சமூக ஆர்வலர் கூட சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு பல பகுதிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வானத்துல இருந்து பார்க்கும்பொழுது, நம்மளுடைய தந்தி டிவியோட காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் தண்ணீர் தேங்கி இருக்கு, சில இடங்கள் வந்து சாக்கடை போல கழிவு நீரும் கலந்திருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம இந்த டிசீஸ் அவுட் பிரேக்க எப்படி கட்டுப்படுத்த போறோம்? இப்ப இவ்வளவு பெரிய சோதனையான கட்டத்தில் தொற்று நோய் பரவக்கூடாது என்பதுதான் முதற்கட்டமாக நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அது குறித்து மாண்புமிகு அம்மா அவருடைய ஆலோசனைப்படியும் அவருடைய அறிவுரைப்படியும் அவர்களிட்ட கட்டளைப்படி இன்றைக்கு தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கு தீவிரமான போர்க்கால நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டு வருகிறது.
உதாரணமாக தமிழ்நாடு முழுவதுமே 808 மருத்துவ முகாம்கள் இந்த சீற்றத்தை ஒட்டி இன்றைக்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமா, அது மட்டும் இல்லாம சென்னையில மட்டும் குறிப்பா நம்ம மாநகராட்சி நம்ம சுகாதாரத்துறை இரண்டுமே இணைந்து ஏற்கனவே இந்த மழை ஆரம்பித்த காலம் தொட்டு 216 மழைக்கால சிறப்பு மருத்துவமாக அமைக்கப்பட்டது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, கடந்த 4ஆம் தேதி, நேற்று 4/12/2005 அம்மா அவர்கள் நடமாடும் மருத்துவ குழு, ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் சூழலுக்கு தந்து இப்ப சில இடத்துல வர முடியாம இருக்காங்க, இப்ப போறதுக்கு வழி கிடைச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல அந்த மக்களை நாடி சென்று நாம் மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்பது அம்மாவுடைய கருத்து. இல்ல, இதெல்லாம் செய்யப்பட்டு வருது, மாற்று கருத்து இல்லை. என்னுடைய கேள்வியான வந்திருக்கக்கூடிய பேரிடரும் இன்னைக்கு சவால்களும் பிரம்மாண்டமானது. முகாம்களிலே நிவாரணம் இல்ல, உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு சமூக ஆர்வலர் கருத்து தெரிவிச்சிருந்தார். நீங்க தண்ணீர் தேங்கி இருக்கு, அதுல இருந்துதான் நோய் பரவத்துக்கான ஆபத்து இருக்கு. வானத்துல இருந்து ப்ளீச்சிங் பவுடர் தூவலாம். இந்த மாதிரியான நூதன கண்டெம்பரரியா நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோமே தவிர இந்த மாதிரியான பிரம்மாண்டமான பேரிடர் ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான சவால்களை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம முனைப்போட செயல்பட்டு இருக்கோமா? இல்ல, நீங்கள் உடன் நிவாரண நடவடிக்கைகள் மருத்துவத்துறையில் இன்றைக்கு நோய் பெறாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கை இதுதான் முதல் கட்டம். அதற்கடுத்து நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக 2 சீற்றங்களை எதிர்கொண்டு புனர்வாழ்வு அளித்த அம்மா அவர்கள் நிச்சயமாக நோய் நொடிகள் எதுவும் வராமல் இருப்பதற்கு உரிய நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவார் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அது நிச்சயம் நடக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். அம்மா அவர்கள் அதை நிறைவேற்றுவார் ஆலோசனை. ஏன்னாலும் சிந்தனை இது போன்ற பேரழிவை நாம் எதற்கு முன் பார்க்கவில்லை. அப்ப இதுல தொற்று நோய்கள் எப்படிலாம் வரும், அறிவு சார்ந்தவர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள் அத்தனையுடைய கருத்துக்கள் எல்லாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு மருத்துவத்துறையை கருத்தை எடுத்துக்கொண்டு அம்மா அவர்கள் நிச்சயமாக உரிய திட்டங்களை மக்களுக்கு நோய் வராமல் தடுக்க உரிய திட்டங்களை போர்க்கால அடிப்படை தொடர்ந்து செய்வார் என்பதுதான் நம்முடைய ஆழமான ஆணித்தரமான கருத்துகள். முக்கியமான கருத்து, ஒவ்வொரு வருடமும் செம்பரம்பாக்கம் உடையுது அல்லது செம்பரம்பாக்கத்தில் நீர் திறக்கப்படுது. நான் கேட்கிறேன், செம்பரம்பாக்கம் கிழக்கே வருகின்ற மாதிரி மேற்கே ஒரு வடிகாலை உருவாக்கி அந்த நீரை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அந்த பக்கத்தில் நிறைய வீடுகள் இல்ல, அங்கே இன்னொரு ஏரியை கூட உருவாக்கி இருக்கலாம் இவ்வளவு ஆண்டுகளாக. இரண்டாவது, இன்றைக்கு சென்னையில அன்னைக்கு சைதாப்பேட்டை பாலம் உடையும் போது எல்லாருமே பதற்றத்துக்கு வந்தாங்க. நான் கேட்கிறேன், பல நேரங்களிலே மலேசியாவிலிருந்து சாமிகள் வந்தாரு, சென்னை அண்ணா சாலையில ஒரு மேம்பாலம் போடணும்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு அண்ணா சாலையின் இந்த பகுதியிலிருந்து தாம்பரம் வரையோ அல்லது ஏர்போர்ட் வரையும் அந்த பாலத்தை கட்டியிருந்தால், முந்தைய ஆட்சியிலேயாவது கோயம்பேடு பாலங்கள் அல்லது கிண்டி பாலங்கள், பல பாலங்கள் சென்னையில உருவாச்சு. அது மாதிரி இந்த ஒரு திட்டம் வந்திருந்தா இந்த பல பிரச்சனைகள் வந்திருக்காது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு தூர்வாரப்படுதலை இப்ப நாங்க ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கோம், மக்கள் தூர்வாரும் இயக்கம் சொல்லி, அரசு உதவியோட அல்லது மக்கள் உதவியோட செய்வதற்கு. இப்படி தூர்வாரக்கூடியதை இன்னைக்கு அரசு செய்யலைன்னா கூட மக்களால் செய்யணும். ஏன்னா காரணம், எல்லாத்தையும் நம்ம அரசுல எதிர்பார்க்க முடியாது. அதனால மக்கள் இருக்கு, இயந்திரங்கள் தான் பயன்படுத்தப்படணுங்கிற வரைக்கும் தீர்ப்பு முடியுது. இன்னைக்கு தொண்டு நிறுவனங்கள் பல உதவிகளை செய்து கொண்டது. அதை தயவு செய்து தடுக்காதீங்க. முடிஞ்சா நீங்க அதை எங்க உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு போங்கன்னா சொல்லுங்க. இந்த தொண்டு நிறுவனங்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நடந்த நன்மைகள் என்ன, தீமையில ஒரு நன்மை, பக்கத்து வீட்டுல பேசாதவங்க எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. நான் பாத்துக்கிட்டேன். மதங்களை கடந்து இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதம், அவர்கள் கொண்டு வந்து மதங்களை தாண்டி இன்னைக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில தீமைகள்ல சில நன்மைகள் இருக்குது. நீங்க சொன்ன புதுக்குறளை சொல்லிடுறேன், முதல் மாடியில் வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் நீந்தி அவர் பின் செல்வர். அடுத்த ஒரு சின்ன புதுக்குறள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது எண்ணிலாம் எங்கு வாங்கின இத்தன்மை தாயினும் அது ஆற்று நீரில் ஆற்று மாற்றுக்கருத்துண்டு நிறைய இடங்கள்ல 2வது மாடி அது 2வது. எப்ப இந்த 2வது மழைக்கு வெள்ளத்துக்கு பிறகுதான் அந்த 2வது மாடிங்கிற வார்த்தை வந்துச்சு. அதை விட ஊரில் கட்டிய நீரில் வடியுமே வடியாதே ஆறில் கட்டிய வீடுன்னு சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கு நம்ம வீடுகள் கட்டும் போது நத்தம், கிராம நத்தம், வீட்டு ஏரியால கட்டிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஏரியில கட்டி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாரும் தான் காரணம், அரசு மட்டும் கூட சொல்ல. இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு தடுக்கிற பவர் அரசுக்கு இருக்கு. 2007 இதுக்காண்டி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. நீதிமன்றங்கள் இது கடுமையா எடுத்தும் கூட நாம் அதை செய்ய தவறி. உடனடி படிப்பினைகள், நீண்ட கால படிப்பினைகள் நிறைய இருக்கு. எல்லா பேரிடர் சொல்வது போல இந்த பேரிடரும் சொல்லிட்டே போகுது. என்னுடைய இறுதிக்கட்ட கருத்து கேட்கிறோம். எஸ், நீங்க குறிப்பிட்டது போல நோய்கள் அதிகமா பரவல, அதுக்கு கைட்லைன்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பேரிடர் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. குறைஞ்சபட்சம் அந்த கைட்லைன்ஸ் ஆச்சு இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு. அதாவதுங்க, இது இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத விஷயம். நாம யாருமே, ஏன்னா 2004 அந்த சுனாமி வரும்பொழுதும் இதே தான் சொல்லியிருந்தோம்.
இதுல படிப்பினைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்துல. ஆமா, இந்த விஷயத்துல நாம எல்லாருமே சேர்ந்து படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். திரு அருணாச்சலம் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து. ஆமா, அதாவது நம்ம இதுல இருந்து நம்ம இயற்கை சீற்றமும் இயற்கையை பாதுகாக்கணுங்கிறத நம்ம படிக்கணும். முதலாக இப்ப ஃப்ரெஷ் வாட்டர் வந்திருக்கு, இப்ப சுனாமி மெரைன் வாட்டர்ல இருந்து வந்து இதுல வந்து நம்மளுடைய நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும். நீர்நிலைகள் ஒழுங்கா இருந்து அதனுடைய வடிகால் பிரதேசங்கள் ஒழுங்கா இருந்ததுன்னா எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த இதை தாங்கக்கூடிய சக்தி அந்த இதுக்கு இருக்குது. அந்த மிச்சத்தை வந்து கடல்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நேச்சுரல் கேனால்ஸ் இருக்கணும். இருந்தா அதை பாதுகாக்க முடியுமே வழி அது இன்னைக்கு ஒரு பாடமா நமக்கு இருக்கணும். நம்முடைய நீர்நிலைகள் ஒழுங்காக பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல என்க்ரோச்மெண்ட்டோ எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்திருந்தோம், அதனாலதான் நம்ம இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணமே முக்கியமான அர்பனைசேஷன் தான் நான் சொல்லுவேன். சென்னையை பொறுத்தளவுல அதை வந்து குறைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோமோ, நீர்நிலைகளை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நீர்நிலை மேலாண்மை தான் பிரையாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சுட்டி இவைகளை சரிப்படுத்துவது. இரண்டாவது, நீர் பால் ரெண்டையும் கொண்டு போய் இலவசமாகவோ அல்லது பணத்துக்கோ அரசு கொடுப்பது வேலைதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை. ரைட். நான் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கேட்க இருக்கிறேன். எந்தெந்த மாவட்டங்கள் ஜாகிரதையா இருக்கணும் அடுத்த சில மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா வானிலை ஆய்வு மையம் கூட சென்னையில வந்து the worst is over, ஆனா பல பகுதிகளில் இன்னும் கனமழைக்கான வாய்ப்பை சொல்லியிருக்கு. உங்களுடைய கணிப்புல எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அகைன் நான் சொன்ன மாதிரி we follow IMD, so as per them அவங்களோட வெதர் சார்ட் பேஸ் பண்ணி தான் சொல்றோம். ஸோ பேசிக்கலி அகைன் நான் சொன்ன மாதிரி அடுத்த 3-4 டேஸ்க்கு வந்து ரெயின்ஃபால் will be more towards பாண்டி, கடலூர், நாகை, டெல்டா மாவட்டங்கள். மெட்ராஸ் டெஃபினட்டா மழை பெய்யும். சென்னையில பெஞ்சது போல அந்த ஒரு நாள் பெஞ்சது போல அந்த மாவட்டங்கள்ல கிடையாது. அந்த அளவுக்கு கடலூர்லயோ பாண்டியிலயோ அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. டெஃபினட்டா வந்து ஒரு பிட்வீன் 10 to 20 சென்டிமீட்டர் சொல்லுவோம் அந்த இடத்துல. மெட்ராஸ்ல மழை இல்ல, டெஃபினட்டா இருக்கும், பட் அந்த மாதிரி இருக்காது. ஸ்பாட்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் தாம்பரமோ 2800 அந்த மாதிரி பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் 3-4 டேஸ்க்கு. பட் definitely in the 3-4 days the worst is over. But only one thing I want to say, one வந்து as the saying goes, we have very short memories. So weather is an important subject, so whether it is investment or communication becomes important. And இன்னும் 4 வாரம் பாக்கி இருக்கு for monsoon to end. So I think நம்ம ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணுவத communication is very key. இந்த மான்சூன் முடிஞ்ச உடனே இதை நம்ம வந்து பின்னுக்கு தள்ளக்கூடாது. இது கொடுத்திருக்கக்கூடிய படிப்பினையே அரசும் சரி பல அமைப்புகளும் சரி பொதுமக்களும் சரி லேசில் எடுத்துக்காம நீண்ட கால அடிப்படையில மாற்ற வேண்டிய விஷயங்கள், உடனடியா மாற்ற வேண்டிய விஷயங்கள்னு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பல ஒரு பாடத்தை கொடுத்துக்கிட்டே போகுது இந்த ஒரு டிசாஸ்டர். ஜோதிடர் சொல்ற மாதிரி ஜனவரி இறுதி வரை சும்மா இருங்க, உஷாரா இருங்கன்னு சொல்றது அதிகாரிகளுக்கு அல்ல என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ரைட். எல்லாருமே உஷாரா இருக்கணும். இந்த தருணத்துல நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. ஹோப் தி வர்ஸ்ட் இஸ் ஓவர். மோசமான கட்டத்தை கடந்துட்டோன்னு கணிப்புகளும் சொல்கின்றன. ஆனாலும் இது போன்ற ஒரு பேரிடர் வந்தால் இந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் அதை குறைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான படிப்பினையை விட்டு செல்கிறது இந்த ஒரு பேரிடர். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.